ಸಂತೋಷ. नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरःसिद्धम् अध्यापयन्ती स्वोच्छिष्टायां स्रजि निगलितं यावलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नमइदमिदं भूय एवास्तु भूयः. श्रीमत्यै विष्णुचित्तार्य मनोनन्दन हेतवे नंदनंदन सुंदर्यै गोदायै नित्यमंगलम्. श्रीमन्महाभूतपुरे श्रीमत्केशव यज्वनः कान्तिमत्यां प्रसूताय यतिराजाय मंगलम्. सर्वगंध इति ख्यात श्रुत्यन्ते वेंकटेश्वरः यत्समर्पितमाल्यौगैः अनन्तार्याय मंगलम्. श्रीमते रम्यजामातृमुनीन्द्राय महात्मने श्रीरंगवासिने भूयात् नित्यश्रीः नित्यमंगलम्. अमुदनार अमुदम कमल तिरुवायु मलगिलम सोदि சேர்வடிவும் அமுதமென்னகையும் புகருடன் திகழும் துய்யதாம் முப்புரி நூலும் அமைவுடை குருவாய் அடியவர்கொழியாய் விளங்கும் அண்ணங்காரியர்த்தம் அமுதமென் மொழியும் குமுதமென் மலரே நயனமும் நெஞ்சகலாவே. வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழான திருப்பாவையில் எல்லே இளம் கிளியேன்னு தொடங்குகிற 15ஆம் பாசுரம் இன்று. திருப்பாவை என்கிற திவ்ய பிரபந்தம் வேதாந்த கருத்துக்களை நாம் அறிந்து கொள்ளுதற் பொருட்டு ஆண்டாள் நாச்சியாராலே அனுகிரகிக்கப்பட்டிருக்கிற கிரந்தம். இந்த நூல் ஜீவாத்மா அவனுடைய ஸ்வரூபம் தன்மை யாதுங்கிறதையும் பகவானிடத்திலே நாம் எங்கனம் செல்ல வேண்டும்ங்கிறதையும் நமக்கு போதிக்கிறது. என முறை தவறி போகிறோம் அப்படின்னால் நாம் விரும்பிய பலன்கிறது நமக்கு கிடைக்காது. கிரமமாக செல்ல வேண்டும்னு சொல்லுவார்கள், முறையாக செல்ல வேண்டும். பகவானிடத்தில் போகணும்னு தெரிஞ்சுட்டா போராது, எப்படி செல்ல வேண்டும், எவ்வவர்களை முன்னிட்டு கொண்டு செல்ல வேண்டுங்கிற அறிவு அது இன்றி அமையாதது. அதனால தான் அடியவர்களை முன்னிட்டு கொண்டு பகவானிடத்திலே செல்லுகை, அதைத்தான் சரியான வழின்னு சொல்லுகிறார்கள். அடியவர்களோடு நாம் போனோம்னு சொன்னால் நிறைவாளர்களான அடியவர்கள் அவர்களோடு நாம் ஒன்றி நின்றால் குறைவாளர்களான நம்முடைய குறைகள் அது பகவானுடைய கண்களுக்கு இலக்காகாது. ஏன்னா நிறைய பேர் நிறைவாளர்களாக இருக்கா, அந்த கூட்டத்திலே குறைவாளர்களான நாமும் இருக்கிறோம்னால் நிறைவாளர்களுக்கு எப்படியும் பகவான் அனுகிரகம் பண்ண போகிறார், நம்மையும் பார்ப்பார். இவன் குறைவாளனாச்சே, இந்த கூட்டத்துக்கு எப்படி வந்தான் அப்படின்னு ஒரு கணம் சிந்திப்பார். ஆனால் அந்த கூட்டத்திலிருந்து நம்மை விலக்கி வைத்து விட்டு அவர்களுக்கு மட்டும் அனுகிரகம் பண்ணுவதுங்கிறது அது இயலாதுங்கிறதுனாலே குறைவாளன்தான். ஆனால் நிறைவாளர்களோடு நிற்கணுங்கிறது தெரிஞ்சுட்டு இருக்கானோ இல்லையோ, அதுவே காரணமாக அவனுக்கு அனுகிரகத்தை செய்து விடுவோம் என்று நம்மிடத்திலும் கருணை மழையை பொழிவார். அதனால தான் பக்தர்களோடு எப்போதும் சேர்ந்திருக்க வேண்டும். அந்த ஒரு உயர்ந்த அர்த்தத்தை திருவுள்ளத்திலே கொண்டவளாய், அனைவரையும் எழுப்பிக் கொண்டு பகவானிடத்திலே செல்ல வேண்டும்னு தீர்மானித்தவளாய், 6ஆம் பாட்டிலிருந்து இன்றைய 15ஆம் பாட்டு வரை பல பேர்களை எழுப்பிக் கொண்டு பகவானிடத்திலே செல்லுவதாக இந்த பிரபந்தத்தை அமைத்திருக்கிறாள். முதல் 5 பாசுரங்கள் முன்னுரை. 6ஆம் பாட்டு பிள்ளாய்னு ஒருத்தி அழைக்கப்பட்டாள், பகவத் பாகவத விஷயத்திற்கு புதியவள். 7ஆம் பாட்டு
பகவத் பாகவத விஷயத்தின் ஏற்றம் அறிந்திருந்தும் மறந்து கிடப்பாள் ஒருத்தி. அவளைத்தான் பேய்ப்பெண்ணேன்னு அழைத்தார்கள். அப்புறம் நாயக பெண் பிள்ளாய்னு சொல்லிட்டா. 8ஆம் பாட்டு கண்ணனுடைய அன்பை சம்பாதித்திருக்கிறவளான கோதுகலமுடைய பாவை. 9ஆம் பாசுரம் உறவு முறையிலே அமைந்திருக்கிற பெண் பிள்ளை மாமான் மகளேன்னு அழைத்தார்கள். அவளுக்கு என்ன ஏத்தம்னால், நான் சொத்து, பகவான் சொத்தை உடையவர், நான் வேணும்னா அவர் வரட்டும், என்னை காப்பது அவர் கடமை, சொத்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள ஒருபோதும் முயற்சிகளை செய்யாது, நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு இருக்கிறவள். 10ஆம் பாட்டாலே எழுப்பப்பட்டவள். அவள் சித்த சாதன ஸ்வீகாரம் பண்ணியவள். அதாவது நாம ஒரு வழியை தயார் செய்து அந்த வழியடியாக பகவானை பெருகை அப்படின்னால் அது கடினமானது. தயாரா இருக்கிற ஒன்றை கொண்டு ஒரு ரெடிமேடான சாதனம்னு வச்சுக்கோங்க. அப்படி இருந்ததுன்னா நாம சிரமப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. வீட்லேயே குழந்தைகளுக்கு பிறந்த நாள் அப்படின்னா குழந்தை கேட்குறான், எனக்கு குலாப் ஜாமுன்னா ரொம்ப பிடிக்கும், பண்ணி கொடுங்கிறான். அது பண்ணுறதுக்கு நிறைய கிரமம் இருக்குது, முறை இருக்குது. இருந்தாலும் இப்போவே வேணும் அப்படின்னு ஒரு குழந்தை அடம் பிடித்ததுனால் அதுக்குன்னு ரெடிமேடு மிக்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்கிறார். அதை போய் வாங்கிட்டு வரா. ஒரு மணி நேரத்துக்குள்ளே பண்ணி அதை ஒரு கிண்ணத்தில் போட்டு குழந்தை கையில் கொடுத்துடுறா. குழந்தை ஆச்சரியமாக கேட்குறான், இவ்வளோ ஈஸியாக முடிச்சு கொடுத்த எப்படின்னா, அதுக்குன்னு தயாராக மிக்ஸ் எல்லாம் இருக்குது. அப்போ வேலை ஈஸியாகிடுறதோ இல்லையோ, அதை போல பகவானை அடைவதற்கும் தயாராக இருக்கிற மிக்ஸ் ஏதாவது இருக்கிறதான்னா இருக்கு. யார் அது? அவரே இருக்கார். அந்த பகவானே ஒரு தயாரான மிக்ஸாட்டம் இருக்கார். அவரையே பிடிச்சுட்டு விட்டோம்னால் பகவானாகிற அந்த குலாப் ஜாமுனை பெறுவதற்கு தயாரான மிக்ஸாக அவரே இருக்கார், சுலபமாக கிடைச்சுடுவார். அதுதான் சித்த சாதன ஸ்வீகாரம். அதை செய்தவள் 10ஆம் பாட்டாலே உணர்த்தப்பட்டாள். 11ஆம் பாட்டாலே எழுப்பப்பட்டவள். குத்தமுன்னில்லாத கோவலர்த்தம் பொற்கொடி. காலத்திற்கு தன்னுடைய வேலைகளை சரியாக செய்கிற ஒருவர், அவருடைய பெண் பிள்ளை பொற்கொடி போன்றவள் எழுப்பப்பட்டாள். 12ஆம் பாட்டு தன் வேலையெல்லாம் விட்டுட்டு கண்ணன் பின்னாடியே சுற்றி வருகிற ஒருவர், அந்த கைங்கரியத்துக்காகவே மற்ற வேலைகளை பார்க்க நேரம் இல்லாதவர், அவர்தான் நற்செல்வன் கொண்டாடப்பட்டார். அந்த நற்செல்வனுடைய தங்கை உணர்த்தப்பட்டாள். இது 12ஆம் பாட்டு. அதுக்கு மேல 13ஆம் பாட்டு கண்ணழகிலே சிறந்தவள், போதரி கண்ணினாய்னு அழைக்கப்பட்டாள். அவ என்ன நினைச்சிட்டு இருக்கா, இவ்வளோ அழகான கண்களை படைத்திருக்கிறேன், என் முன்னாடி பெருமாள் வந்தார்னா என் கண்ணழகுக்கு தோற்று அவர் என்னை ஏற்றுக்கொள்வார், நான் எதுக்கு அவர்கிட்ட போகணும், என் அழகிற்கு மயங்கி அவரே வரட்டும் அப்படின்னு இருக்கிறவள். நேற்றைக்கு எழுப்பப்பட்ட பெண் பிள்ளை குணபூர்த்தி உடையவள். அதற்கு மேலே அகங்காரம் இல்லாதிருப்பவள், ஆணவமற்றவள், முக்கியமா பேசத் தெரிந்தவள். நங்காய், நாணாதாய், நாவுடையாய் அப்படின்னு எல்லாம் கூப்பிட்டுட்டா. இப்ப இன்றைக்கு கடைசியாக எழுப்பப்படுகின்ற பெண் பிள்ளை இளங்கிளி போன்றவள்ங்கிறார். இந்த பாசுரம் பல வகைகளாலே சிறப்பு பெற்றிருக்கிற பாசுரம். இன்றைய தினத்து பாசுரம் இருக்கிறதே, இதற்கு இருக்கிற வைபவம் மற்ற பாசுரங்களுக்கு இல்லைன்னு சொல்லலாம். முக்கியமா திருப்பாவையிலே 2 பாசுரங்களுக்கு ஒரு தன்னேற்றம் உண்டு. இன்றைய 15ஆம் பாட்டு, அடுத்தது 29ஆம் பாசுரம். இந்த 2 பாசுரங்களை முக்கியமான பாசுரங்கள்னு சொல்லுவார்கள். எதனாலே அப்படின்னால், ஒரு அடியவன் எப்படி இருக்க வேண்டும்ங்கிறத சொல்லித் தருகிற பாசுரம் இன்றைய பாசுரம். அடியவர்களிடத்திலே இறைவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்ங்கிறத சொல்லிக் கொடுக்கிற பாசுரம் 29ஆம் பாசுரம். அப்ப இப்படி புரிஞ்சுக்கணும், நான் எப்படி இருக்கணுங்கிறத இன்னைய பாட்டாலே தெரிந்து கொள்வேன், அவர் என்கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிறத 29ஆம் பாட்டாலே தெரிந்து கொள்வேன் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அடியவர்களுடைய இலக்கணம் இன்றைய தினம் சொல்லப்படுகிறது. மெய் அடியவர்கள், அவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள்ங்கிற அந்த உண்மை உணர்த்தப்படுகிறது. அது இன்றைய பாசுரத்திற்கு சிறப்பு. இது முதல் சிறப்பு. 2வது சொல்றேன். இப்ப 6ஆம் பாட்டிலிருந்து 15ஆம் பாட்டு வரை முற்பட உணர்ந்தவர்கள் இன்னமும் உறங்கி கிடக்கிறவர்களை எழுப்பிக் கொண்டு போகிறார்கள் அப்படின்னு பார்த்து கொண்டு வருகிறோம். மற்ற பாசுரங்கள், அதாவது 6லிருந்து 14ஆம் பாசுரம் வரைக்கும் நீங்கள் கவனித்தீர்களாகில் வெளியிலிருந்து பேசுறவா பேச்சு தான் நம்ம காதலியே விழும். உள்ளே இருந்து படுத்துக்கொண்டு ஒருத்தி பதில் சொல்லுகிறாள். ஒரு பாசுரத்திலே ஒவ்வொருத்தி பதில் சொல்லுகிறாள். அவ என்ன பதில் சொல்லுகிறாள்ங்கிறது பாசுரத்திலே வெளிப்படையாக தெரிவிக்கப்படவில்லை. இப்போ உதாரணத்துக்கு இப்படி பாருங்க, புள்ளும் சிலம்பினகான் அப்படின்னு வெளியில இருக்கிறவா 6ஆம் பாட்டாலே சொன்னார்கள்.
பறவைகள் கூட எழுந்து விட்டன. இப்போ ஒரு சமாதானம், ஒரு உதாகரணம், பொழுது விடிந்தமைக்கு ஒரு காரணத்தை நீங்கள் சொல்லிவிட்டீர்கள். அதை கேட்டுட்டு அவ உடனடியாக வெளியில வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ரெண்டாவது காரணத்தை சொல்ல போறதில்லை. இப்போ இப்படி சொன்னா உங்களுக்கு புரிஞ்சுடும். குழந்தை ஸ்கூல் போகணும், இன்னும் எழுந்து கொள்ள மாட்டேன் என்கிறது. அம்மா சொல்லிட்டே இருப்பா, மணி 9:15 ஆச்சு, மணி 9:30 ஆச்சு அப்படிங்கிறா. இப்போ 9:15 ஆச்சு எழுந்துரு அப்படின்னு ஒரு வாட்டி சொன்ன பிற்பாடு அந்த குழந்தை எழுந்து வந்துடுத்துன்னு வச்சுக்கோங்க, மணி 9:30 ஆச்சு எழுந்துருன்னு சொல்ல வேண்டிய தேவை இல்லை. இப்ப மணி 9:15 ஆச்சு எழுந்துருன்னா குழந்தை எழுந்து வரல போல் இருக்கு. அது நமக்கு எப்படி தெரியும்? தெரியல. ஆனா திரும்ப 9:30 மணிக்கு மணி 9:30 ஆச்சு லேட்டாருது எழுந்துரு அப்படின்னு சொல்ற பாருங்க, அப்ப நாம் என்ன புரிந்து கொள்வோம்? முதல் தடவை கூப்பிட்ட உடனே இன்னும் எழுந்துக்கல போல் இருக்கு, அதனால தான் மணி 9:30 ஆச்சு லேட் ஆச்சுன்னு எழுந்துருன்னு சொல்றா அப்படின்னா குழந்தை எழுந்துக்கல புரிந்து கொள்கிறோம். அதை போலத்தான் புள்ளும் சிலம்பினகான்னு சொல்லிட்டாளா, ஒன்னு அவ எழுந்து வந்திருக்கணும், அவ வரலன்னு எப்படி தெரிந்து கொள்ளுகிறோம்னால், புள்ளரையன் கோயில் வெள்ள வெளிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ இன்னொரு காரணத்தை சொல்றார். எப்ப இன்னொரு காரணத்தை சொல்லுகிறார்களோ அப்ப உள்ளே படுத்திருக்கிறவள் முன்னம் சொன்ன காரணத்தை ஏற்கவில்லைன்னு தேறுகிறது, அதை ஒப்புக்கொள்ளவில்லை. அவ ஏதோ மறுவார்த்தை பேசி இருக்கிறாள். என்ன மறுமொழி சொல்லி இருப்பள்? இவ ரெண்டாவதா பொழுது புலர்ந்தமைக்கு ஒரு அடையாளம் சொல்றான்னா அப்ப முதலிலே சொல்லப்பட்ட அடையாளத்தை அவள் ஏற்கவில்லை. அதெல்லாம் கிடையாது, வேற ஏதாவது அடையாளம் சொல்லுங்கோன்னு அவள் சொல்லி இருக்க கூடும் என்று நாம் அனுமானித்து அறிய வேண்டிய ஒரு நிர்பந்தம் மற்றைய பாசுரங்களிலே அமைந்திருக்கிறது. உள்ளப்படுத்திக் கொண்டிருக்கிறவர்கள் வெளிப்படையாக என்ன சொன்னார்கள்ங்கிறது அந்த பாசுரங்களிலே பொறித்து வைக்கப்படவில்லை. வெளியில இருக்கிறவா எழுப்புறவா என்னென்ன சொல்றாங்கிறது அது வெளிப்படையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ உள்ளே படுத்திருக்கிறவர்கள் என்ன பேசினார்கள் அதை ஊகித்துத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிர்பந்தம், இந்த ஒரு சிரமம் மற்றைய பாசுரங்களிலே அமைந்திருக்கிறது. ஆனா இன்றைய பாட்டு இருக்கு பாருங்க, வெளியில இருக்கிறவா என்ன சொல்றா, அதற்கு உள்ளே படுத்திருக்கிறவள் என்ன பதில் சொல்றா, மறுவார்த்தை அவ என்ன பேசுறா, அதற்கு பதிலாக வெளியிலே இருக்கிறவர்கள் சொல்லும் வார்த்தை என்ன, இது மாறி மாறி அமைந்திருக்கிற சிறப்பு. அந்த உரையாடல் வெளிப்படையாக நாமும் தெரிந்து கொள்ளும்படி இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது. அது ஒரு தனி சிறப்பு. பாட்டை சொல்றேன், உங்களுக்கே புரிஞ்சுடும். எல்லே இளம் கிளியே, வெளியில இருக்கிறவா கூப்பிட்டு இருக்கா. எல்லேனா அது ஒரு ஆச்சரிய குறி. அது ஏன் சொன்னாங்கிறத மேல சொல்றேன். எல்லே இளம் கிளியே, இன்னும் உறங்குதியோ, நீ இன்னமும் தூங்கிட்டு இருக்கியோ அப்படின்னு கேட்கிறார்கள். உடனே உள்ள இருக்கிறவ பார்த்தா, சில்லன் நழையேன் மின் நங்கமீர் போதருகின்றேன். வாழ்வாழ்னு என் வீட்டு வாசல்ல வந்து கத்த வேண்டாம், உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் தன்மையாவே பேச தெரியாதா, இப்படித்தான் ஓன்னு உறக்க கத்துவீர்களா? சில்லன் நழையன் மின் நங்கமீர் போதருகின்றேன். உங்களை போல குணவதி யாரும் கிடையாது, நாங்க வரேன், இதோ வந்துட்டே இருக்கேன், எல்லாம் வரேன் எனக்கு தெரியும் அப்படின்னு உறக்க சொல்லிவிட்டாள். உடனே வெளியில இருக்கிறவா பேசினா, வல்லையுன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும். ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோம், நீ பயங்கரமா பேசுவேன்னு கேள்விப்பட்டிருக்கோம், இன்னைக்கு அனுபவிச்சுட்டோம். வீட்டு வாசல்ல வந்து அனுபவிச்சாச்சு. எங்களுக்கு ஏற்கனவே என்ன சொல்லப்பட்டது தெரியுமா? அந்த பெண்ணை எழுப்பும் போது மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையா இருங்கோ, வாய்க்கு வந்தபடி பேசுகிறவள் அப்படின்னு பல பேர் சொல்லித்தான் அனுப்பினா அப்படிலாம் இருக்காதுன்னு நினைச்சுட்டு இருந்தோம். வந்து பார்த்தா அப்படி தாங்கிறது தெரிகிறது. வல்லையின் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும், உன் வாயை பத்தி ஏற்கனவே கேள்விப்பட்டு வச்சிருக்கோம். உடனே அவ சொன்னா பாருங்க, வல்லீர்கள் நீங்களேன்னா, உங்க அளவுக்கெல்லாம் ஒன்றும் நான் மோசமா பேசவே மாட்டேன், நீங்க எப்படி பேசுவீங்கன்னு எனக்கு தெரியாதா? என் வீட்டு வாசலிலே வந்து நின்று கொண்டு என்ன வாயாடின்னு சொல்லுகிற நீங்கள் மாத்திரம் எப்படிப்பட்டவர்களாம்? எல்லாம் உங்க வாயை பத்தி என்கிட்ட கேட்டா தானே தெரியும். என் வாயை பத்தி சொல்றதுக்கு உங்களுக்கு ஆள் கிடைத்தார் போலே, உங்கள் வாயை பத்தி பேசுறதுக்கு எனக்கு ஆள் கிடைக்காம போடுறாளான்னு அப்படின்னு உள்ள இருக்கிறவ பதில் சொன்னா. இந்த இடத்துலதான் ஒரு முக்கியமான விஷயம் அமைந்திருக்கிறது. இப்படி பேசிக்கொண்டு வந்தவள் ஒரு கணம் சிந்திக்கிறாள், நாம செய்வது சரியா, நாம சரியான பாதையில் போகிறோமா அப்படின்னு யோசிக்க தொடங்குகிறாள். அடியவர்களை அவர்கள் வார்த்தைகளுக்கு நாம மறுவார்த்தை பேசி எதிர்த்து பேசுவதுங்கிறது கூடாது. அது நம்முடைய ஸ்வரூபத்திற்கு சேராது. பெரியவர்களிடத்திலே மரியாதையோடு பேச பழகிக்கொள்ள வேண்டும். அடியவர்களிடத்திலே நாம் அன்போடே பேச வேண்டும். தவறான வார்த்தைகளை சொல்லுவது என்பது தகாது. முக்கியமா எதிர்த்து பேசுவதுங்கிறது கூடாது. இதெல்லாம் ஒரு கணம் அவளுக்கு உரைத்து விட்டது. அவ என்ன சொல்லிட்டு இருந்தா, வல்லீர்கள் நீங்களேனுட்டா. இல்ல உங்க அளவுக்கெல்லாம் நான் கிடையாதுமா,
நீங்கள்லாம் என்னை விட பயங்கரமானவா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் யோசனை பண்ணா நாம் ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்கோம் போல் இருக்கே, இது ஸ்வரூப நாசமாச்சே, நம்முடைய ஆன்மாவிற்கு அழியாத நாசத்தை உண்டு பண்ணும். அதனால அடியவர்களிடத்துல அப்படி பேசுகை தகாது. உடனே என்ன சொல்லிட்டா பாருங்க, கையை கூப்பிட்டு பேச ஆரம்பிச்சா, நானே தான் ஆயிடுகன்னா. எல்லா தப்பும் நாம் பண்ணதாவே இருக்கட்டும், நீங்கள் எல்லாம் சிறந்தவர்கள், நான் தான் தாழ்ந்தவள், நான் தான் பாப்பி, நான் ஒப்புக்கொள்ளுகிறேன், நானே தான் ஆயிடுக. ஒல்லனை போதாய் உனக்கென்ன வேறுடைய. வெளியில இருக்கிறவா பார்த்தா இது என்ன ஏதோ ஒரு கணத்திற்கு ஏற்பட்ட ஒரு மாற்றமா, இல்லைன்னா இந்த மாற்றம் தொடர்ந்து இருக்குமா? ஏன்னா சில பேர் நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாது. எப்ப நம்ம கிட்ட நன்னா பேசுவா, எப்ப சரியா பேச மாட்டா, எப்ப நல்ல மூட்ல இருப்பா, எப்ப மூடு சரியில்லாம இருக்கும், ஒன்றும் புரியாது. நேற்றுக்கு நன்னா பேசினா போல இருந்தது, இன்னைக்கு என்னவோ பார்த்தேன், என்னவோ மூஞ்சியை திருப்பிட்டு போறார், அவருக்கு என்ன பிரச்சனையோ தெரியல அப்படின்னு சொல்றோம் இல்லையா? நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாது. இது அடியன் இப்படி வேடிக்கையா சொல்றது உண்டு. ஒரு வீட்டுக்கு ஒருத்தர் போனார். போன உடனே அந்த வீட்டு அம்மா வந்து விசாரிச்சா, வாங்கோன்னு கூப்பிட்டுட்டோம், காபி சாப்பிடலாமா, காபி கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்டார். உடனே இவரு சரி கொடுங்களேன், ஒரு அரை டம்ளர் கொடுத்தா போதும், ரொம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார். இதோ கொண்டு வரேன் அப்படின்னுட்டு போனா, அது வரைக்கும் அன்பா தான் பேசியிருக்கா. ஆனா அந்த சமையற்கட்டுக்குள்ள நுழையும் போதே, கார்த்தாலேருந்து நீ எத்தனை பேருக்கு தான் நான் காஃபி போடுவேனோ தெரியல அப்படின்னு தானே பேசிட்டு போறா. உறக்க பேசிக்கொண்டு போகிறாள். எத்தனை பேருக்கு தான் இன்னும் காஃபி போடுவேனோ தெரியல, இன்னும் காஃபி கடையே முடியல, அதுக்கு மேல எப்ப நான் தளிக ஆரம்பிச்சு சமையல் ஆரம்பிச்சு சமைப்பது எப்போது, இன்னும் எத்தனை பேர் தான் வந்து கழுத்தறுப்பாளோ, நம்மளால அங்க உட்காந்துருக்க முடியுமா? அதுக்கப்புறம் ஏதோ தெரியாதனமா காஃபி அவளே தான் வந்து நம்ம கிட்ட வந்து கேட்டா, காஃபி கொடுக்கட்டுமான்னு கேட்டது நீங்கள். சரி நீங்க கேட்கறீங்களேன்னு நான் கூட என்ன சொன்னேன், எனக்கு ஒரு அரை டம்ளர் போறோம்னு தான் சொல்லி வச்சிருக்கேன். நான் ஒன்றும் அந்த நாளில் கொடுக்குறா போல சொம்புல கொண்டு வந்து கொடுங்கோன்னுலாம் கேட்கவே இல்லை. எனக்கு அரை டம்ளர் கொடுங்கோன்னு தான் கேட்டிருக்கேன். நீங்களே வாஞ்சையா வந்து விசாரிச்சுட்டு உள்ள போறச்சே உங்களுக்கு ஒரு அங்கலாய்ப்பு ஏற்பட்டு போச்சு. அந்த அம்மாவுக்கு நம்ம பேர்ல ஒன்றும் கோபமே கிடையாது, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. கார்த்தாலேருந்து வேலை செஞ்சுட்டே இருக்கா போல் இருக்கு, முடியல, அந்த வேதனை அந்த வலி அது என்னமோ அது அப்படியே வெளியில வார்த்தைகளாக வந்து விழுந்து விட்டது. இன்னும் எத்தனை பேர் தான் வந்து கழுத்தறுப்பாளோன்னா நம்ம போய் கை கூப்பிடுவோம். இல்லைண்ணா எனக்கு காஃபி சாட்டே ஆகணுன்ற நிர்பந்தம் எல்லாம் கிடையாது, பருகியே ஆக வேண்டும் என்கிற நிர்பந்தத்தை வைத்துக் கொள்ளவில்லை, நீங்கள் சிரமப்பட வேண்டாம். ஆனா அங்க பெரிய விசித்திரமா இருக்கிறது என்னன்னா, அந்த அம்மாவனுடைய இயல்பு. இப்பத்தான் நம்ம கிட்ட வாஞ்சையா பேசினா அடுத்த கணம் இவ்வளவு பெரிய மாற்றம். இது உண்மையான இயல்பா, அது உண்மையான இயல்பா? அன்பா பேசினாலே அது உண்மையான இயல்பா, இல்ல தப்பா பேசுறாளே அது உண்மையான இயல்பானா? இதெல்லாம் ஆராய்ச்சி பண்றதுக்கா நாம் இருக்கோம். நம்முடைய இயல்பு என்னன்னு பார்க்க வேண்டியதுதான் நம்முடைய வேலை. நாம் எப்படி நடந்து கொள்ளுகிறோம், பிறர் நம்மிடத்திலே தவறாக நடந்து கொண்டாலும், தப்பான வார்த்தைகளை பேசினாலும், தப்பான அபிப்பிராயம் கொண்டிருந்தாலும் நாம என்ன செய்கிறோம்ங்கிறது தான் முக்கியமே தவிர அவர்களுடைய இயல்பிற்காக நாம் வருந்தி ஆகப்போவது ஒன்றும் கிடையாது. அதைத்தான் இந்த பாட்டுல ரொம்ப அழகா காட்டுறா. வெளியில இருக்கிறவா பார்த்தா நிஜமாகவே அவள் புரிந்து கொண்டு விட்டாளா, எதிர்த்தெதிர்த்து பேசுவது தவறுங்கிறதை அவள் உணர்ந்து இருக்கிறாளா அப்படிங்கிறத பரிசோதிக்க வேண்டி உடனே சொல்றா, ஒல்ல நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை, சீக்கிரம் வரமாட்டாயா, விரைவாக வந்து சேர், உனக்கென்ன வேறுடையை, உனக்குன்னு வேற ஏதாவது நீ அனுபவம் வச்சுட்டு இருக்கியா? நாம் எல்லாரும் சேர்ந்து தானே கிருஷ்ணானுபவத்தை பண்ண வேண்டும். எங்களோடு சேராமல் நீ தனித்து செய்யத்தக்க அனுபவம் ஏதேனும் உள்ளதோ, உனக்கென்ன வேறுடையை. உடனே உள்ள இருக்கிற கோபப்படல பாருங்க, சீக்கிரம் வரமாட்டியா, நீ என்ன தனியா ஏதோ வேலை பண்ணிட்டு இருக்கேன்னா நான் என்ன பண்ணா உங்களுக்கு என்ன அப்படின்னு அவள் கேட்பாள்னு வெளியில இருக்கிற சில பேருக்கு எதிர்பார்ப்பு இருந்திருக்கிறது. ஆனா அவதான் இப்ப நிலைமைக்கு வந்துட்டாளோ இல்லையோ, தன்னுடைய ஸ்வரூபம் என்னன்னு தெரிஞ்சுனுட்டா. ஸ்வரூபம்னா தன்மை, ஆன்மாவினுடைய தன்மை என்ன, நாம எப்படி நடந்துக்கணும் அது புரிஞ்சு போச்சு. அதனால இப்ப தன்மையா கேள்வி கேட்கிறா, எல்லாரும் போந்தாரோ அப்படின்னா. எல்லாரும் வந்தாச்சா, அத்தனை பேரும் வந்துட்டாளா? போந்தார் போந்தெண்ணிக்கொள், எல்லாரும் வந்தாச்சு, நீ வாசலிலே வர வேண்டும். உன்னுடைய கைவிரல்களினாலே ஓரொருத்தியாக பார்த்து, இவள் தான் 6ஆம் பாட்டிலே பிள்ளாயின் அழைக்கப்பட்டவள், இவள் தான் நாயகப் பெண் பிள்ளை, இவள் தான் கோதுகலமுடைய பாவை, இவள் தான் மாமான் மகள் அப்படின்னு தொட்டு தொட்டு நீ ஒருத்தரையும் எண்ணிக்கொண்டே வா. போந்தார் போந்தெண்ணிக்கொள், வல்லானை கொன்னானை மாத்தார மாத்தழிக்க வல்லானை மாயனை பாடு, வல்லானை குவலையா பீடம்ங்கிற யானையை கொன்றொழித்தவனான பெருமான். ஆனை காத்தோர் ஆனை கொன்றுன்னு சொல்லுவார்கள். ஒரு யானை கஜேந்திரனை காப்பாற்றியதும் பகவான் தான். நல்ல யானை, ஒரு தீய யானை, அசுராவேஷம் பொருந்தி இருக்க பெத்த யானை. அந்த குவலையா பீடத்தை பெருமான் முடித்தான், அதனுடைய கொம்பு வரித்தான். இந்த செயலை பெருமான் செய்திருக்கிறான். வல்லானை கொன்னானை மாத்தார மாத்தழிக்க வல்லானை, எதிரிகள் இவனை என்னென்ன செய்ய வேண்டும் என்று எண்ணுகின்றார்களோ
அவை அனைத்தையும் எதிரிகள் படும்படியாக செய்வதிலே சாமர்த்தியம் பெற்றவர். வல்லானை கொல்லானை மாத்தார மாத்தழிக்க வல்லானை மாயனை பாடு. அந்த மாயனை நன்கு பாட வேண்டும். இதுதான் சுருக்கமான அர்த்தம். இப்ப விரிவான பொருளுக்குள்ள போலாம். முதல்ல எடுத்த உடனே என்ன சொல்லியிருக்கா? எல்லே இளம் கிளியேன்னு சொல்லியிருக்கா. ஏன் அப்படி சொன்னாங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா நேற்றைய பாட்டிற்கு திரும்ப செல்ல வேண்டும். அந்த பாட்டு எப்படி முடிஞ்சது? பங்கைய கண்ணானை பாடு அப்படின்னு முடிஞ்சது. அந்த நங்கை நானாதாய் நாவுடையவள், அவளை எழுப்புறாளோ இல்லையோ, அப்ப என்ன சொன்னா? பங்கைய கண்ணானை பாடு. சில சமயங்கள்ல பக்கத்து வீட்டுல பேசுற பேச்சு நம்ம காதுல வந்து விழும். ஏதோ பெருசா சண்டை போல் இருக்கு, பக்கத்து வீட்டுல சத்தம் கேட்டு இருக்கு, என்ன சண்டைன்னு தெரியல அப்படின்னு ஒரு ஆர்வம் மேலிடும். சில பேர் போய் எட்டி பார்த்துட்டுலாம் வருவா, என்ன சண்டைன்னு வாசல்ல இருந்து அப்படி பாப்பா. இன்னும் பெருசா தெரியாது, சரி அப்புறம் தெரிஞ்சுக்கலாம்னு ஒரு ஆர்வம் வேற இருக்கும். அது வரைக்கும் தவிச்சுட்டு இருப்பா. இது உலக இயல்பு. ஒருத்தர் பார்த்தேன், ரொம்ப அமைதியா உட்காந்துட்டு இருந்தார். பக்கத்து வீட்டுல பெரிய சண்டை, ஒரு சோகமா உட்கார்ந்து இருந்தார். நான் கேட்டேன், நீங்க ஏன் சோகமா உட்காந்துருக்கீங்கோ? இல்ல பக்கத்து வீட்டுல சண்டை. நான் நினைச்சிட்டேன், இந்த மாதிரி நல்ல மனுஷா இன்னைக்கெல்லாம் பார்க்க முடியாது, பக்கத்து வீட்டுல சண்டைனா இவர் கூட சோகமா உட்காந்துருக்கார், கொஞ்சம் தலைவேதனையா இருக்கு அதனாலயா அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், அதெல்லாம் இல்ல, நன்னாத்தான் கேட்கறது, என்ன சண்டைங்கிறதெல்லாம் நன்னா புரியுறது, அதனால தான் வேதனைன்னார். ஐயோ, இத்தனை ஹிதைஷி இந்த நாள்ல கிடைக்கவே மாட்டா. அதுக்கு மேல அவர் சொன்னார், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அவ தினந்தோறும் ஒரே விஷயத்துக்காகவே சண்டை போட்டு இருக்கா, போர் அடிக்கிறதுன்னார். இதெல்லாம் வேற வேற டாபிக் எடுத்துட்டு சண்டை போட்டா நல்லா இருக்கும் இல்லையோ? தினந்தோறும் ஒரே சப்ஜெக்ட், ஒரே டாபிக், அதுக்குன்னு சண்டை போட்டு இருக்கா. அவளுக்கு யாராவது போய் சொல்லுங்களேன், எங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டாவே இல்லைன்னா. ஓஹோ, இது ரொம்ப நல்லா இருக்கே, சண்டை போடுறவாளை நாம போய் பார்த்து சண்டை போடாதீங்கோ, அமைதியாக குடும்பம் நடத்த பாருங்கோள்னு சொல்றது எப்படி இருக்கு? இல்லைன்னா சரி, அது அவா தலைவிதி, சண்டை போடுறான்னு தள்ளி நிற்பது அழகு. அதை விட்டுட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி சண்டை போடுங்கோன்னா இது நியாயமா? இது அது போல அவ சண்டை போடுறச்சே சில வார்த்தைகள் பேசினான்னா அது அவர்களே மறந்தாலும் நாம நினைவிலே கொண்டிருப்போம். நாம மறக்கவே மாட்டோம். அன்னைக்கு அவ என்னமா அவனை கேள்வி கேட்டா தெரியுமா? அந்த அம்மாவே அதை மறந்துருப்பா. தன்னுடைய வீட்டுக்காரரை தான் அப்படி கேட்டது அந்த அம்மாவிற்கே தெரிந்திருக்காது. ஆனா நாம என்னமா கேள்வி கேட்டா தெரியுமா, ஒரு வார்த்தை தான் கேட்டா அப்படின்னு பாக்குற வாக்கிட்டெல்லாம் சொல்லி வச்சிருப்போம். அப்புறம் தான் நம்ம நினைச்சுப்பா, ஏதோ கோபத்துல 2 வார்த்தை அதிகம் பேசிட்டேன் போல் இருக்கு, அதை இவ்வளவு தூரம் ஞாபகம் வச்சுக்கணுமான்னா பக்கத்து வீட்டிலேயே இருக்கேனே, இதை கூட பண்ணலன்னா எப்படி அப்படின்னு தான் இவர் பதில் சொல்லுவார். இப்ப என்னத்துக்காக இதெல்லாம் சொன்னேன்னா, பக்கத்து வீட்டுல பங்கைய கண்ணனை பாடு அப்படின்னு சொன்னார்கள். இப்ப நாம கூட வண்டி எடுத்துன்னு எங்கேயோ போயிட்டே இருந்தோம், கார் எடுத்துட்டு போனோம். ஒரு இடத்துல சிகப்பு சிக்னல், வண்டியை நிறுத்தியாச்சு. இந்த பக்கத்துல ஒரு தேநீர் விடுதி, நல்லா உறக்க அங்க ஏதோ ஒரு பாட்டு போட்டிருக்கான்னு வச்சுக்கோங்க. பழைய காலத்து பாட்டு ஒன்று போடப்பட்டிருந்தது. நாம் அதை கேட்டு ரொம்ப நாள் ஆயிடுத்து, நமக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, ஆனா நெடுநாளாக நினைவிலேயே இல்லை. அன்னைக்கு கேட்கற பாக்கியம் கிடைச்சுடுத்து. அது அப்படியே வண்டியில் அப்படி அந்த ஸ்டியரிங்கை பிடிச்சிட்டு அதில் அப்படி தாளம் போட்டுட்டே கேட்டு இருப்பா பாருங்க. எவ்வளோ நாளாச்சு இந்த பாட்டெல்லாம் கேட்டு அப்படின்னுட்டு கேட்டு இருக்கார். அதுக்கப்புறம் வண்டி எடுத்தாருன்னா அவர் அதை முணுமுணுத்துண்டே போவார். நாம கூட அடிக்கடி பண்றது தான். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பாட்டை நமக்கு செவியில பட்டு கொடுத்தோம்னா அதை பாட ஆரம்பிச்சுட்டா அன்றைய தினம் முழுக்க நமக்கு தெரிஞ்ச அளவுல அதை எத்தனை தடவை பாடியிருப்போம்னு நமக்கே தெரியாது. நாள் பூரா முணுமுணுத்துட்டு இருப்போம். ஒரு கட்டத்துல நாமே நினைப்போம், இது என்ன காத்தாலேருந்து இந்த பாட்டை நம்மளை பிடிச்சுன்னு கொடுத்தே, இது எப்பதான் விடுமோன்னு தெரியலையே, அதையே நான் பாடிட்டு இருக்கேனே. அது இயல்பு. அதை போலத்தான் பக்கத்து வீட்டுல பங்கைய கண்ணனை பாடு என்று அந்த நங்கை நானாதாய் நாவுடையாள் அவளுக்கு சொல்லப்பட்டது இல்லையோ? நானாதாள் நாவுடையாள் அவளுக்கு சொல்லப்பட்டது. அதை இந்த வீட்டுல இருக்கிற பெண் பிள்ளை கேட்டுண்டா. பங்கைய கண்ணன்கிறது செவியிலே பட்டவாறே இன்னை இவளை எழுப்புறதுக்கு யாரும் வரவே இல்லை. அதுக்குள்ள என்ன தெரியுமா சொல்ல ஆரம்பிச்சுட்டா? பங்கைய கண்ணன் ஆரம்பிச்சு பாட ஆரம்பிச்சா. வெளியில இருக்கிறவாளுக்கு பெரிய ஆச்சரியம். இன்னும் இவ வீட்டு வாசல்ல போய் நிற்கல, இன்னும் இவளை எழுப்பல, ஆனா தானாக உணர்ந்து அவளா எழுந்துட்டு இருக்கா. எழுந்து கொண்டு நாம சொல்லாமலே பங்கைய கண்ணனை பாடிக்கொண்டிருக்கிறாள். இது எத்தனை விசேஷம்! இது மற்ற பெண்களை எல்லாம் எழுப்புவதற்கு நாங்கள் படாத பாடு பட்டிருக்கிறோம். அதனால் அவர்களுக்கு என்ன ஒரு ஆனந்தம், ஆறுதல்னா, இந்த 15ஆம் பாட்டாலே எழுப்பப்படுகின்ற பெண் பிள்ளை நாம எழுப்ப வேண்டாதபடி அவளே எழுந்திருக்கிறாள். காலை அனுஷ்டானங்களை எல்லாம் முடித்து விட்டாள். நாம வீட்டு வாசல்ல போய் நின்றோம்னு சொன்னால் அவ ஓடி வந்து நம்மோட கலந்து விடுவாள். நாம சேர்ந்து கிருஷ்ணனுடைய திருமாளிகைக்கு போகலாம், அந்த வீட்டுல பெரிதாக சிரமம் இராது அப்படின்னு நினைச்சுக்கிறார். ஆனா 6ஆம் பாட்டிலிருந்து 14ஆம் பாட்டு வரை அவர்கள் பட்டதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்கிற அளவிற்கு இந்த வீட்டிலே தான் படப்போகிறார்கள். இவ என்ன நினைச்சிட்டு இருக்கா? அவ எழுந்துட்டா நம்மளோட ஓடி வந்துடுவா, அப்படிலாம் வரப்போறது இல்லை அவள். அது ஏன்னு தெரிஞ்சுப்போம். அவ பங்கைய கண்ணனை பாடிட்டு இருந்தாளா, இப்ப வாசல்ல வரவாளுக்கு அத்தனை ஆனந்தம். எல்லே அது ஆச்சரிய குறி, ஆஹா அப்படின்றோம் இல்லையா? அந்த மாதிரி சொல்றா. எல்லே இளம் கிளியே, இந்த கூட்டத்திலேயே அவள் தான் சிறிய பெண்.
சிறிய பெண்ணாக இருக்கிறாள். கிளி போலே மிகமிழத்தும் பேதையாக இருக்கிறாள். ரொம்ப அழகா வார்த்தைகளை சொல்லக்கூடியவளாக இருக்கிறாள். இனிமையாக பாடுகின்றாள். ஒருத்தர் நன்னா பாடினார்னா என்ன சொல்றோம்? குயில் மாதிரி பாடினார், கிளி போல இருந்தது பேச்சு அப்படின்லாம் சொல்லுவா. இப்ப பேசிட்டு அடி என் கீழே இறங்கின உடனே ஒருத்தர் பக்கத்துல வந்துட்டோம், சுவாமி ரொம்ப நன்னா பேசினேன், காக்கா கரையரா போலவே இருந்ததுன்னா, சுவாமி கொண்டாடுறதுக்கு வேற எதுவுமே கிடைக்கலையா? உபமானம் தெரியலன்னா பரவாயில்ல, உங்களுக்கு உபமானம் உப்புமா இதெல்லாம் தெரியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இல்லாத ஒன்றை ஏதோ காக்கா கரையரா போல இருந்ததுன்னா இது கேட்கறதுக்கு நன்னாதான் இருக்கு. அப்படியே நாய் குறைக்கிறா போல குறைச்சாருன்னா கிளிங்கிறோம், அது நன்னாத்து. சிங்கத்தை போல கர்ஜித்தார், இதெல்லாம் ரொம்ப வேடிக்கை வருங்க. சிம்மமும் ஒரு விலங்கு தான், நாயும் ஒரு விலங்கு தான். சிம்மத்தை போல கர்ஜித்தார்னா சிம்ம குரலோன் அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுறோம், அது கேட்க நன்னா இருக்கு. கீழே இறங்கி வந்த உடனே அப்படியே நாய் போலவே குறைச்சிருந்தா நன்னா இருக்கா கேட்கறதுக்குன்னா? சுவாமி அதுவும் விலங்கு தானே இதுவும் விலங்கு தானேன்னா தாரதமியம் இருக்கே, அதுல வேறுபாடு இருக்கு, ஏற்றத்தாழ்வு இருக்கே. சிம்மமேன்னா ஒருத்தனும் இப்ப கோபப்படுறது இல்லை. அதை இன்னொன்று கிராம சிம்மம்னு பேரு. நாய்க்கு என்ன பேர் வச்சிருக்கா பாருங்க, வடமொழியில கிராம சிம்மம்னு வச்சிருக்கா. அது ஊருக்குள்ள எப்படி வரும் அப்படின்னா, தான் தான் அந்த ஊருக்கே தலைவனை போல தானே நினைச்சுட்டு இருக்குமா. ஒரு பயம் மதிக்க போறது கிடையாது. இப்போ தன்னை இந்த ஊருக்கே தான் தான் சிம்மம்னு நினைச்சுட்டு இருக்குமா. கொஞ்ச நாளைக்கு முன்ன ஏதோ ஒரு வீடியோ கண்ணில் பட்டது, ரொம்ப நல்ல வீடியோ. ஒரு சிறுத்தையோ புலியோ ஒரு ஊருக்குள்ள ஏதோ ஒரு இடத்துக்குள்ள வந்துடுத்து. பல நாய்கள் என்ன நினைச்சுட்டு இருக்கு, பூனை தான் வந்திருக்குன்னு முதல்ல நினைச்சுட்டு இருக்கு. கொஞ்சம் பெரிய அளவில் பூனை போல் இருக்கு அப்படின்னு நினைச்சுண்டு அந்த புலி எங்கேயோ பதுங்கி இருக்கு பாருங்க. ஒரு 7-8 நாய்களும் அங்க போச்சு. உள்ள போனதுதான் தாமதம். அடுத்த ஒரு சில நொடி துளிகளிலே அத்தனையும் ஒரு பக்கத்துக்கு சிதறி ஓட தொடங்கின. புலி வெளியிலேயே வரல, அது அங்கேயே தான் இருக்கு. புலியை பார்த்த உடனே ஐயோ இது பூனை இல்லை புலின்னு தெரிந்ததுதான் தாமதம். இந்த சிம்மங்களுடைய கிராம சிம்மங்களினுடைய வீரமெல்லாம் அப்பவே தொலைஞ்சு கொடுத்து அந்த நாய்கள்லாம் சிதறி ஓட ஆரம்பித்து விட்டன. இன்னொன்னும் பார்த்திருக்கேன், ஓட்டப்பந்தயம் நடத்தினான் நாய்களுக்கு இடையிலே ஓட்டப்பந்தயம். அதுல ஒரு புலியையும் விட்டிருந்தா. அந்த புலி கூண்டை விட்டு வெளியிலேயே வரல தெரியுமோ. மீதெல்லாம் கூண்டை திறந்த உடனே அத்தனை நாய்களும் ஓட ஆரம்பித்தன, ஓட்டப்பந்தயத்திலே கலந்து கொண்டன. புலி தன் இடத்தை விட்டு நகரவேல உட்கார்ந்தே இருந்தது. தகுதியற்ற இடத்திலே தகுதியற்றவர்களோடு ஓடுவதை போல ஒரு பெரிய அவமானம்ங்கிறது மற்றொன்று இல்லை. அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிற விஷயம். இதெல்லாம் எதுக்காகன்னா, கிளியினா யாருக்கும் சந்தோஷம் தான் வரும். கிளியை போல பேசினார், குயிலை போல பாடினார் அப்படின்னா அத்தனை பேர் சந்தோஷம் தான் பட போறா. இந்த பெண் பிள்ளை இளம் பெண்ணாக இருக்கிறவள், அழகிற் சிறந்தவளாக இருக்கிறாள், பருவமங்கையாக இருக்கிறாள். கண்ணனுடைய வயதை ஒத்த பெண்களுக்குள்ளே கண்ணனுக்கு மிகவும் பிடித்தமானவள்ங்கிற ஏத்தம் பெற்றவளாக இருக்கிறாள். இதெல்லாம் மனசுல வைத்துக் கொண்டு, எல்லே இளம் கிளியே நீ என்னமா பங்கைய கண்ணான்னு பாடிட்டு இருக்கேன்னு கூப்பிட்டா. ஆனா உள்ள இருக்கிறவ என்ன தெரியுமா நினைச்சுட்டா, கொஞ்சம் விபரீதமா புரிந்து கொண்டாள். இவா நம்மளை கொண்டாடுறதுக்காக இளம் கிளின்னு கூப்பிட்டு இருக்க மாட்டா, வாய்ப்பே கிடையாதுன்னுட்டா. தன்னை தானே கேள்வி கேட்டுக்கிறா. ஏன் அப்படி? அதுக்கு தானே பதில் சொல்றா. போன பக்கத்து வீட்டுல போன பாட்டுல ஒருத்தி எழுப்பினாளே, அவள் என்னை விட பன்மடங்கு சிறந்தவள், அவளை நங்காயின்னு கூப்பிட்டா, நானாதாயின்னு கூப்பிட்டா, அதுக்கு மேலே நாவுடையாய் அப்படின்னு கூப்பிட்டா. அர்த்தம் என்ன சொன்னா, உன்னை போல குணபூர்த்தி யாருக்கும் கிடையாது, உன்னை போல அகங்காரமத்தவள் யாரும் இல்லை, உன்னை போல பேச கற்றவள் யாரும் இல்லை அப்படின்னு மேலெழுந்த வாரியா சொல்லிட்டு உள்ளுக்குள்ள இன்னொரு அர்த்தத்தையும் வச்சு பேசினான். அது உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம்தான். நங்காய் என்ன பெரிய குணபூர்த்தி, என்ன பெரிய அப்படியே குணக்கடல் அணி அப்படின்னு கிண்டல் பண்றா போல பேசியிருக்கா. நானாதாய் வெட்கம் இல்லாதவள்னு அர்த்தம். வெட்கம் இல்லாதவளைன்னு திட்டிருக்கா. அதுக்கு மேலே நாவுடையாய், வெறும் பேச்சுத்தான், வேலைன்னு வந்தா ஒண்ணும் கிடையாது அப்படின்னு வேற இகழ்ந்துரைத்தார்கள். என்னை விட சிறந்தவள், அவளையே இத்தனை பழித்துரைத்திருக்கிறார்கள்னு சொன்னால், இத்தனை கேலி பேசி இருக்கிறார்கள்னு சொன்னால், என்னை கொண்டாடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்மை காட்டிலும் பன்மடங்கு சிறந்தவளே அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறாள்னால், நம்மளை இளங்கிளின்னு கூப்பிட்டது அது வசத்தியா நாம நினைச்சுக்கவே கூடாது. இல்ல கூப்பிட்டுருக்காளே எல்லை இளங்கிளியேன்னு இருக்கேன்னா அதுக்கு பதில் சொன்னா அவ என்ன தெரியுமா சொல்ல வரா, அவர்களெல்லாம் பகவானை விட்டு பிரிந்து வாடி உலர்ந்து காணப்படுகிறார்கள். என்னை பார்த்துட்டு என்ன தெரியுமா கேட்க வரா, நீ மட்டும் கண்ணனை விட்டு பிரிந்திருந்தும் கூட நல்லா பசுகு பசுகுன்னு இருக்கியே, பசுமையா இருக்கியே, உடம்புல ஒரு வாட்டமே இல்லையே. சில பேர் அப்படித்தான் இருப்பா. பக்கத்துல ஒருத்தர் சாப்பிட்டு இருந்தார், நாமளும் உட்காந்து சாப்பிட்டுட்டே இருந்தோம். அவர் பாவம் எது வந்தாலும் வேண்டாம் அப்படிங்கிறார். நிறைய இனிப்பெல்லாம் பண்ணி வச்சிருக்கா, எது வந்தாலும் வேண்டாங்கிறார். நாம் என்ன சொன்னோம், சரி சீராவா கேசரியா கொஞ்சம் ஆகலாம், சக்கரை பொங்கலா சரி அதையும் கொடுங்கோ, சரி குலாப் ஜாமுனா சரி அதை போடுங்கோ, இல்லை சுவாமி ரசகுல்லா கூட சொன்னோம், சரி அதையும் போடுங்களேன், யார் வேண்டான்னா, திரட்டு பால் இருக்கு அதையும் கொண்டாங்கோ. அவர் நம்மளை பார்த்துட்டு கொடுத்து வச்சவர் நீர் அப்படின்னு ஆரம்பிப்பார்.
அப்பதான் பக்குன்னு இருக்கும். நமக்கே அது வரைக்கும் ஒன்றும் தெரியாது, இத்தனை வாங்கி சாப்பிட்றோமே அப்படின்னு நமக்கே கூட தோன்றி இருக்காது. அவர் பக்கத்துல இருந்து கொடுத்து வச்சவர் நீர் அப்படின்னா, என்ன சுவாமி ஏதோ அதுக்கு தான் வந்திருக்கோம், நீரே ஒண்ணுமே போட்டுக்கல அப்படின்னா, ஆசை இருக்கு ஆனா முடியலையே, உடம்புல இத்தனை சுகர் இருக்கு. அதான் வேடிக்கையா ஒரு இடத்துல இங்கோ படிச்சதை தான் அடியன் வேற மாதிரி எழுதியிருந்தேன். யாருடைய நாவிலும் இன்சொல் இல்லை. நன்னா கேட்டுக்கோங்க, உலகத்திலே பெரும்பான்மை ஜனங்கள் நாவில் இன்சொல் இல்லை, ஆனா சுகர் மட்டும் இருக்கு எல்லாருக்கிட்டையும். யாரை கேட்டாலும் இனிப்பு இருக்கு, சுகர் இருக்கு, சுகர் இருக்குங்கிற, ஆனா அது நாவிலிருந்து புறப்பட மாட்டேன் என்கிறது. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் வேப்ப மரங்கள் அதிகம் காணப்படுவதில்லை. எதனால காணப்படுவதில்லைன்னா எல்லாம் நாக்கிலேயும் அது குடிக்கொண்டு விட்டது, கசப்பு தானே வருது வாயிலிருந்து. அப்ப பக்கத்துல இருக்கிறவர் சொன்னார், நமக்கு தான் பாக்கியம் இல்லை, நமக்கு ஒன்றும் கிடையாதா அப்படின்னார். இனிமே வந்துடும், கேட்டிருக்கீர் இல்லையோ, போரும். அதனால கண்ணெச்சில்ங்கிறது ரொம்ப ஆபத்தானது. அப்ப பக்கத்துல இருக்கிறவருக்கு இப்ப நான் நினைச்சு அவர்கிட்ட கேட்டேன், நீர் சாப்பிட முடியலன்னு உனக்கு வருத்தமா, இல்ல நான் சாப்பிட்றேன்னு வருத்தமா? வெளிப்படையா கேட்டுட்டேன். அவர் சொன்னார், உண்மையை சொல்லட்டுமா, ரெண்டும் தான். நீர் சாப்பிட்றதும் வருத்தமா தான் இருக்கு, அதை பார்க்கும்போது நம்மளால சாப்பிட முடியலையேன்னு கவலையா இருக்கு. அப்ப அவர் இத்தனை உச்சி கொட்டுறது அதெல்லாம் நம்ம பேர்ல இருக்கிற பரிவினாலேயான்னா, இல்ல இவன் மட்டும் சாப்பிட்றானே, அதுதான் எல்லை இளங்கிலேயே. அந்த பெண் என்ன சொல்றா, நாங்கள்லாம் கண்ணனை விட்டு பிரிஞ்சு இப்படி கிடக்கும், நீ மட்டும் நன்னா இருக்கியே, இந்த உருவம் அழியவில்லை, அப்படியே இருக்கிறாயே அப்படின்னு என்ன கேள்வி பேசுகிறீர்களா? உங்களுக்கு எல்லாம் பதிலே சொல்றதா இல்லை. பதில் சொன்னாத்தான பிரச்சனை. உங்களை எல்லாம் மதிக்கவே இல்லை, பேசவே கூடாது அப்படின்னு இருக்கிறாள். இன்னும் உறங்குதியோன்னா, இன்னுமா நீ தூங்கிட்டு இருப்ப அப்படின்னு கேட்டா பாருங்க, இவளுக்கு கோபம் வந்து விட்டது. நான் தான் பாடிட்டு இருக்கேன் இல்லையோ, அப்பவே நான் எழுந்துட்டேங்கிறத தெரிஞ்சுக்க வேண்டாமா? பங்கைய கண்ணனை பாடிட்டு இருக்கேன். இன்னொன்னு, பகவானை பாடும் போது அப்பதான் நாம திருவாராதனம் பண்றச்சேதான் பக்கத்துல வந்து எதனா கேட்டுட்டே இருப்பா. இது வீட்டில் அடிக்கடி நடக்கும். நாள் பூரா அங்கேயே உட்காந்துருப்போம், அப்போ ஒன்றும் கேட்கவே மாட்டா. ஒரு 10 நிமிஷம் பெருமாளுக்கு பண்ணணும்னு போச்சே, இன்னைக்கு இதை செய்யணும், இன்னைக்கு அவரை போய் பார்த்துட்டு வரணும், இன்னைக்கு இந்த வேலை இருக்கு அதை மறந்துடாதீங்கோ, இன்னைக்கு பேங்க்குக்கு போகணும், இன்னைக்கு அங்கே போகணும், இங்கே போகணும். நாம என்ன சொல்லுவோம், நாம பண்றதே ஒரு 10 நிமிஷம் தான். அது நடுவில் நாம் 6 திங்கள் 15 நன்னாளாச்சு, இன்னைக்கு இங்கே போகணும் அதை மறந்துடாதீங்கோ, சரி போகலாம். ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம், அன்னைக்கே அந்த வேலை முடிக்க சொன்ன இன்னும் முடியல, அது இன்னைக்கு காட்டாலும் முடிச்சாகணும், சரி பண்ணலாம். அப்புறம் எந்த பாட்டில் இருக்கும் என்ன இருக்கும், பெருமாள் அப்படி நிமிந்து பார்ப்போம். இந்த பரப்பா நான் காரணம் கிடையாது, நான் ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவில் ஒழுங்காத்தான் பண்ணிட்டு இருக்கேன், எல்லாம் இவர்கள் தான் காரணம் அப்படின்னு அவர்கிட்ட இவாளெல்லாம் காட்டி கொடுத்தாகணும். இத்தனை தொந்தரவுகள் நாம பெருமாளுக்கு பண்றோம்னா ஏற்படுறதுனால் அதைத்தான் இந்த பெண் பிள்ளை சொல்றா. நான் பங்கைய கண்ணனை பாடிட்டு இருக்கேன், வாசல்ல வந்து எல்லைய இளங்கிலேயேன்னு கூப்பிட்டா அது எனக்கு தடையாக இருக்கிறது, என்னுடைய அனுபவத்திற்கு அது தடையாக இருக்கிறது, அதனால எனக்கு கோபம் வந்துடுத்து. இன்னும் உறங்குதியோ, இதுல இன்னும் தூங்கிட்டு இருக்கியான் வேற கேட்கிறாளே, இவாளுக்கு என்ன போச்சு, என் வீடு, நான் ஏதோ பண்ணிட்டு போறேன், உடனே கோபம் வந்தது பாருங்க. சில்லன் அழையேன் மின்னா, உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நிதானமா பேசுறதுங்கிறதே தெரியாதா? தன்மையாக பேசுவதுங்கிறது எப்பேற்பட்ட கலை தெரியுமா? அந்த கலை கைவர பெற்றவர்களுக்கு எஞ்ஞானும் குறைவில்லை, உலகத்துல ஒரு குறையும் ஏற்படாது. சில பேர்கிட்ட பேசுறதுனாலே நமக்கு ரொம்ப தயக்கமா இருக்கும். போய் பேசலாம், அவர் கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் பேசுவார். அது எப்பப்ப அப்படி பேசுவார், ஒரு மாதிரியா பேசுவார்னா, ஒரு மாதிரி பேசுவாரா இல்லை ஒரு மாதிரியா பேசுவாரா அப்படின்னா, ஒரு மாதிரியா பேசுவார். அது என்ன சொல்ல வராருன்னு நமக்கு தெரியாது. கொஞ்சம் கோபமா பேசுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. எதை சொன்னாலும் தப்பா போட்டுடும் தெரியுமோ, அதுதான் ரொம்ப பெரிய ஆபத்து. எதை பேசினாலும், சில பேர் தப்பாவே பேசினாலும் பாவம் தப்பா புரிஞ்சுக்க தெரியாது, அதுவும் தப்பு. எப்படி பேசுறாங்கிறத நாம புரிந்து கொள்ள வேண்டும். சில பேர் அது நாமளே சொல்லிப்பா, அவ தான் ரொம்ப ஆபத்தானவா, என்கிட்ட எவ்வளவு தப்பா பேசினாலும் எனக்கு ஒன்றும் தெரியறதே கிடையாதுன்னு பாருங்க. அவர்கள் கிட்ட தான் நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதெல்லாம் சும்மா யார் என்ன பேசினாலும் தப்பு கண்டுபிடிக்க ரொம்ப நன்னா தெரிஞ்சவாளா இருப்பா. அந்த மாதிரி இருந்துட்டான்னா எது பேசினாலும் தப்பாப்படும். சில பேர் ஏதோ பேசிட்டு போறா, விடு அப்படின்னு, நானே தான் ஆயிடுக அப்படின்னு முடிச்சுடுவா. எல்லா பிழையும் என்னுடையதே அப்படின்னு முடிச்சுட்டு போயிட்டே இருப்பா, கவலையே பட்டுக்கொள்ள மாட்டார்கள். அதனால இந்த இடத்துல இவ பார்த்தா, சில்லன் அடையன் மின், நிதானமா அழகா பேச தெரியாதா? இப்படித்தான் இன்னும் உறங்குதியோ, இன்னுமா தூங்கிட்டு இருக்க, நீ எழுந்துட்டியான்னு கேட்கறது எப்படி இருக்கு, இன்னும் தூங்கிட்டு இருக்கியான்னு கேட்கறது எப்படி இருக்கு? இந்த வேறுபாடு இருக்கோ இல்லையோ. நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வந்தா நம்ம அவருக்கு சாப்பாடு போடலான்னு தான் நினைச்சுட்டு இருக்கோம், ஆனா சாப்பிடலாமான்னு கேட்டா அது அழகா இருக்கும். சாப்பிட்டாச்சான்னு அப்படின்னு கேட்டா, இங்கதானே வந்திருக்கேன், உங்க வீட்டுல சாப்பிட்றத பிளான் வச்சுட்டு தான் இங்க நான் வந்திருக்கேன், நீ சாப்பிட்டாச்சான்னு கேட்டா, சாப்பிட்டுட்டு வந்துட்டீரான்னு அப்படின்னு முதல்லயே கேட்டா, ஐயோ சாப்பிட்டுட்டு வந்துட்டீரான்னு கேட்கிறாரு, இப்போ இவர் போடுறதுக்கு தயாரா இல்லை போல் இருக்கு. அப்ப என்ன சொல்லணும், இங்கே சாப்பிடலான்னு சொல்லணும். அப்ப இங்க என்ன கேட்கணும், எழுந்தாச்சான்னு கேட்டா அது ரொம்ப நன்னா இருக்கும். எல்லை இளங்கிளியோ எழுந்தாயோ அப்படின்னா நன்னா இருக்கும். இன்னும் உறங்குதியோ, நீ இன்னுமா தூங்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா அது தப்பா பட்டுது. சில்லன் அழையன் மின், கொஞ்சம் நிதானமா தன்மையா பேசினா தன்மையா பதில் கிடைக்கும். இல்லைன்னா நீங்க பேசுறா போலத்தான் நானும் பேசுவேன் அப்படிங்கிறத மனசுல வைத்துக் கொண்டு, நங்கமீர் போதருகின்றேன், ஐயோ உங்களை போலலாம் எனக்கு அத்தனை சுறுசுறுப்பாலாம் இயங்க தெரியாது,
நீங்கள்லாம் எப்பேற்பட்டவா, சாட்சாத் ஆகாசத்திலேருந்து வைகுண்டத்திலேருந்து கீழே குதிச்சவான்னா நாங்கள்லாம் சாதாரண நாட்டு மானிட பெண். எங்களுக்கெல்லாம் அத்தனை சுறுசுறுப்போ உங்களை போன்ற அத்தனை ஆர்த்தியோ அதெல்லாம் எங்களுக்கு கிடையாது. அதனால நங்கமீர் போதருகின்றேன், வரேன், எங்கேயும் போயிட மாட்டேன், வரேன்னு சொல்லியிருக்கணும் இல்லையோ, வருவேன் அப்படின்னு பதில் சொன்னார்கள். வெளியில இருக்கிறவா பார்த்தா நாம என்ன தப்பா சொல்லிட்டோம், கிளின்னு தானே கூப்பிட்டுருக்கோம். ஆழ்வார்கள் எல்லாம் கிளியை எத்தனை கொண்டாடி பேசுகிறார்கள். ஏன் ஆண்டாள் நாச்சியார்னு சொன்னால் அவளுக்கு பெரிய துணையாக, விட்டுக்கொடாத ஒரு துணையாக, தோழியாக இருப்பது கையில பிடிச்சிருக்கிற கிளி தானே. ஆண்டாள்னு சொன்னா இடது திருக்கரத்திலே கிளியை லாகவமாக ஏந்தி இருப்பாள். எதுக்கு இடது திருக்கரத்திலேன்னா அப்பதான் ஊட்டுறது சௌகரியமா. அதுக்கு பார்ச்சோறு ஊட்டணும் இல்லையோ, இந்த கையில எடுத்து அதற்கு ஊட்டி விடுவதுங்கிறது சுலபமாகும். அப்ப ஆண்டாள் நாச்சியாரே கையில கிளி வச்சுட்டு இருக்கா. ஆண்டாள்னாலே அடையாளம் அந்த கிளிதான் ஆகி போச்சு இல்லையோ. திருவேங்கடமுடையானுக்கு திருமலையப்பன், திருமலை வெங்கடாச்சலபதி அவருடைய பிரம்மோற்சவம் புரட்டாசி மாதம் நடைபெறுகிறது பாருங்க. அப்ப 5ஆம் உற்சவத்து அன்றைய தினம், நாச்சியார் திருக்கோலத்து அன்றைய தினம் கார்த்தாலேயே பகவானை போய் சேவித்தோம், மூலவரை சேவித்தோம்னால் ரொம்ப கடினம் தான். சேவிக்கிற பாக்கியம் கிடைச்சுடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். அன்றைக்கு பெரிய மாலை, ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் சூடி களைந்த மாலையை அவர் சூடி இருப்பர். அந்த மாலை அவர் சாத்தின்றிருப்பார். சாயங்காலம் நாச்சியார் திருக்கோலத்திலே உற்சவ மூர்த்தி, கார்த்தால நாச்சியார் திருக்கோலத்துல உற்சவ மூர்த்தி வராரு பாருங்க. அப்ப அவர் சாத்தி கொண்டு எழுந்தருடுவர். கார்த்தால மூலவமூர்த்தின்ற ஆண்டாள் மாலை, அதுக்கப்புறம் உற்சவமூர்த்தியின் இடத்துல ஆண்டாள் மாலை. ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்ன நடந்த ஒரு அதிசயம், அது செய்தித்தாள்கள் எல்லாம் கூட வந்தது. என்றைக்குமே மலையில அப்படி ஒரு கிளி கர்ப்பகிரகம் வரைக்கும் வந்து பெருமானை பார்த்ததே இல்லை. பறவைகள் பறக்கும், ஆனா அத்தனை வருஷத்துல பெருசா பறவைகள் கூட அங்க கண்ணில் படாதுன்னு வச்சுக்கோங்க. ஆனா ஒரு கிளி வந்து அன்னைக்கு கர்ப்பகிரகத்துக்குள்ளே வட்டமிட்டு கொண்டிருந்ததுங்கிறார். 5ஆம் உற்சவம் சரியா ஆண்டாள் மாலை என்றைக்கு வந்ததோ அன்றைய தினம் ஒரு கிளியினுடைய தரிசனம் யாவருக்கும் அங்கே கிடைத்தது. அப்ப அங்க இருக்கிறவ என்ன சொன்னா, ஆண்டாள் தான் கொடுத்த மாலையை பகவான் சாற்றி கொண்டு எப்படி சேவை சாதிக்கிறாருங்கிறத பார்க்கறதுக்காக தன் கையிலே பிடித்து வைத்திருக்கின்ற கிளியையே அனுப்பி இருக்கிறாள் என்று அங்க இருக்கிறவர்கள் ஸ்லாகித்தார்கள். அப்ப ஆண்டாள் கையில கிளி வச்சுருக்கா. திருமங்கை ஆழ்வார் கிளி வளர்த்தார். முளைக்கதிரை குறுங்குடியுள் முகிலைன்னு ஆரம்பிக்கிற திருநெடுந்தாண்டகத்திலே ஆச்சரியமான பாசுரம். ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்திலே 4000 திவ்ய பிரபந்தங்களுக்கு தனி ஏற்றம். அதுல திருநெடுந்தாண்டகம்னு இருக்கு பாருங்க, அந்த திருநெடுந்தாண்டகத்திற்கு தனி ஏற்றம். இப்ப பகல் 10 ராப்பத்து உற்சவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதே. 21 நாள் கொண்டாட்டம் சகல திவ்ய தேசங்களிலும் நடக்கும். ரொம்ப சீரிய உற்சவம். ஆனா ஸ்ரீரங்கத்துக்கு போனோம்னா ஒரு நாள் முன்னதாகவே தொடங்கி விடுவார்கள். அந்த உற்சவத்திற்கு திருநெடுந்தாண்டகம்னு பேரு. 24 பிரபந்தங்கள், நூல்கள் இருக்கிற தொகுதி மொத்தமா சேர்த்தா 4000 திவ்ய பிரபந்தம்னு சொல்றோம். அதுல திருநெடுந்தாண்டகம் 1. அப்ப மத்தைய பிரபந்தங்களுக்கு 23 பிரபந்தங்களுக்கு தனியா 21 நாள் கொடுத்துட்டு இந்த திருநெடுந்தாண்டகத்துக்கு மட்டும் தனிப்பட ஒரு நாள் கொடுத்திருக்கிறார்கள். ஏன்னா பராசர பட்டருங்கிற ஆச்சாரியர் அந்நாளிலே ராமானுஜருடைய ஒரு அருமையான சீடருக்கு பிள்ளையாக பிறந்தவர். புறத்தாழ்வானுடைய திருக்குமாரர். தனக்கு அடுத்தது பட்டர்தாங்கிறதுல ராமானுஜர் உறுதியாக இருந்தார். இன்னொன்னு, அறிவிற் சிறந்தவர்களுக்குள்ளே ராமானுஜர் முன்னே நிற்பரா, பராசர பட்டர் முன்னே நிற்பரானால் நம்முடைய ஆச்சாரியர்கள் சொல்லும் வார்த்தை, எம்பெருமானார காட்டிலும் ஞானத்திலே சிறந்தவர் பராசர பட்டர்னு சொல்லுவார்கள். அத்தனை ஏத்தம், அத்தனை சிறப்பு. ராமானுஜருடைய வயோதிக காலம். அவர் பார்த்தார், இந்த மேல் நாட்டிலே கர்நாடக தேசத்திலே வேதாந்தி மாதவாச்சாரியர்னு ஒருத்தர் இருக்கார். அவரை திருத்தி அழைத்து கொண்டு வந்தோம்னு சொன்னால் நம் சம்பிரதாயத்திற்கு பல வகைகளிலும் அவர் உதவிகரமாக இருப்பார். அவர் வேற சமயத்தை சேர்ந்தவராக சார்ந்தவராக இருக்கிறார். அவரை வென்று அழைத்து கொண்டு வர வேண்டும். உடனே எல்லாரும் கேட்டா, நாம போலாமான்னு கேட்டா, உடையவர் சொன்னார், வயோதிகம், தள்ளாடி கொண்டிருக்கிறேன். இன்னொன்னு, இப்பெல்லாம் யாரோடும் போய் நாம வாத திறமையை காண்பித்து வெற்றி பெற்று அதிலெல்லாம் மனசு ஈடுபட மாட்டேன் என்கிறது. சண்டை சச்சரவை எல்லாம் மனசு நாடமாட்டேன் என்கிறது. இப்ப இருக்கிறதெல்லாம் ஒரே பார்வை. பகவான் எப்போது நம்மை அழைப்பான், அவன் அழைப்பிற்கு தகுந்தவாறு எங்கனம் நான் புறப்படுவது, இவ்வளவுதான் நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். அவர் திருவடிகளை அடைவது, அதுதான் என்னுடைய ஒற்றை லட்சியமாக நோக்கமாக தற்சமயம் இருந்து வருகிறது. ஆனா வேதாந்தி இங்க வந்துட்டார்னா நமக்கு பெரிய பலம். ஏன்னா அறிவிற் சிறந்தவர். அந்த அறிஞர்களை நாம சேர்த்து கொண்டோம்னு சொன்னால் சம்பிரதாயம் இன்னும் தழைத்து ஓங்கும். இந்த காரியத்தை யார் செய்யக்கூடும் அப்படின்னு சிந்தித்தார்.
அப்பதான் பராசர பட்டர் நினைவிற்கு வந்தது. அவரை அழைத்தார். பராசர பட்டரை கூட்டுட்டு, நீர் போய் அவரை வெற்றி கொண்டு வர வேண்டியது. நீர் திருநாராயணபுரத்துக்கிட்ட போனீரானால் அங்கே திருமலை அனந்தாழ்வான்கிற பெரியவர் இருக்கிறார். அவர் உம்மை வரவேற்பார். அவர் கூட வருவார். அவரை அழைத்து கொண்டு போய் நீர் வேதாந்தியை வெற்றி பெற்று வர வேண்டியது சொல்லி அனுப்பிச்சுட்டார். பராசர பட்டர் இங்கே இருந்து போனார். அதுக்கு முன்னமே நடந்த ஒரு நிகழ்ச்சி சொல்லுவா. அங்கே இருந்து ஒருத்தர் வேதாந்தியினுடைய அவர் பேசும்போது அவருடைய காலக்ஷேபத்துக்கு ஒருத்தர் போயிருக்கார். ஓஹோன்னு வேதாந்தி பேசுறத பார்த்தார். அங்க இருக்கிறவாள்லாம் பேசிட்டாலாம், இவருக்கு கொத்த ஒரு வித்வான் உலகத்திலேயே கிடையாது. அப்ப இவர் சொல்லியிருக்கார், இல்ல எங்க ஸ்ரீரங்கத்துல பராசர பட்டர்னு இருக்கார். ஸ்ரீ பராசர பட்டாரியா ஸ்ரீரங்கேஷ புரோஹிதா ஸ்ரீரங்கேஷ புரோஹிதா ஸ்ரீவத்சாங்கசுத ஸ்ரீமான் ஸ்ரேயசே மேஸ்து பூயசே ஸ்ரீரங்கராஜ கமலாபத லாலிதத்வம்னு தம்மை சொல்லிக் கொள்ளுகிறார். ஸ்ரீரங்கத்துக்கு போனீர்களானால் 2 திருமண தூண் இருக்கும். பெருமாளுக்கு முன்னாடி 2 தூண்கள் இருக்கும். தங்கத்தால் வேயப்பட்ட 2 தூண்கள் இருக்கும். அந்த தூண்களை பிடிச்சுண்டு தான் பகவானை சேவிக்கணும். பகவானுடைய தரிசனத்திற்கு தடையாக தூண்கள் இருக்கிறது என்று நினையாதீர்கள். நீங்க தடையின்றி பெருமானை தரிசிப்பதற்குத்தான் அந்த தூண்களே இருக்கின்றன. இல்லைன்னா பெருமானுடைய மோகன வடிவத்துல நாம மயங்கி கீழே விழுந்துடுவோமா. அந்த மாதிரி விழாமல் இருக்கிறதுக்கு பிடிச்சுக்கிறதுக்கு எதனா வேணுமோ இல்லையோ 2 தூண்களை வைத்தார்கள். அந்த தூணை பிடிச்சுட்டு தான் சேவிக்கணும். இன்னைக்கு அத்தனை அவகாசம்லாம் அங்க கொடுக்கறது இல்லை. பெருமாளே தெரிய மாட்டேங்கிறார். தூணை எங்க பாக்குறது? பெரிய கூட்டம் வர ஆரம்பிச்சாச்சு. அப்ப அந்த தூணை அப்படியே தொட்டுக்கணும். தூணை சேவிச்சாலே போறோம்னு அடியேன்னு சொல்லுவேன். பெருமானை கூட வணங்கணுங்கிறது கிடையாது. திருமணத்தூண்னு பேர், அழகா பேர் வச்சிருக்கா. ஏன் திருமணத்தூண்? யாரோ ஒரு ஜோசியக்காரர் எல்லாருக்கும் என்ன தெரியுமா சொல்லிட்டார், கல்யாணமாகாதவா அந்த தூணை போய் கட்டி பிடிச்சுக்கோங்க, கல்யாணம் ஆயிடும்னு விட்டார். இது என்ன சுவாமி, லாஜிக்கே இல்லையே. கம்பத்தை கட்டிண்டா கல்யாணம் ஆகுமானா? பேரே திருமணத்தூண் சுவாமி. ஓ, திருமணம்னு இருக்கா பேர்லயே, அப்படின்னா ஆயிடும் போல் இருக்கு அப்படின்னு போய் கட்டிக்க ஆரம்பிச்சுட்டான். திருமணத்தூண்னா திருமணம்னா இங்க கல்யாணம்ங்கிற அர்த்தத்துல சொல்லப்படவில்லை. பகவானுடைய நறுமணம் இருக்கு பாருங்க, சர்வகந்தகா சர்வரசகான்னு வேதாந்தம் சொல்றது. இயல்பாகவே எல்லா வாசனைகளும் நிரம்ப பெற்றவர் பரமாத்மா. அவருடைய வாசனையை நம்மளவும் கடத்துகின்ற தூண்கள்னு அதற்கு பெயர். அந்த வாசனையை நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்த்துடுமா. அதனால திருமணத்தூண் ஆமோத ஸ்தம்பம்னு வடமொழியில பேரு. அதை வச்சிருக்காள் இல்லையோ. பராசர பட்டர் சொன்னார், இதுல தூளி கட்டி என்ன தாயாரும் பெருமாளுமா ஆட்டினாங்கிறார். எத்தனை பெரிய வைபவம் அவருக்கு பாருங்க. ஸ்ரீ ரங்கராஜனுடைய குமாரர் பட்டர் வந்தார்னு தான் அவரை கொண்டாடுவார்கள். திருவரங்க பெருமாள் குமாரர் பட்டர் வந்தாருங்கிறது தான் அவருக்கு கட்டியமாக சொல்லப்படும். அத்தனை வைபவம் அவருக்கு. இங்கே இருந்து புறப்பட்டு போனார். திருநாராயணபுரத்தில் திருமலை அனந்தாழ்வான் வரவேற்றார். அவர் இவரை வணங்குகிறார், இவர் அவரை வணங்குகிறார். வந்த காரியம் ஏதென்று விசாரித்தார். இல்ல வேதாந்தியை போய் பார்க்க வேண்டும். முதல்ல ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தேன். ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் இங்கே இருந்து அங்க போனாரா, அங்க வேதாந்தியினுடைய பாடம் கேட்டார். அவர் பாடம் எடுப்பதை கேட்டார். பெரிய வித்வானா இருக்கார். அங்க இருக்கிறவாள்லாம் சொன்னா வேதாந்திக்கு ஈடு இணையே கிடையாது. இவர் சொன்னார், எங்க ஊர்ல பட்டர்னு ஒருத்தர் இருக்கார், நீங்கள்லாம் அவரை பார்க்கணும் அப்படின்னு அங்க சொன்னார். அப்பவே கொஞ்சம் அவளுக்குலாம் ஆச்சரியம். ஓஹோ, இவருக்கு சமமா யாருமே இல்லைன்னு நினைச்சுட்டு இருந்தோம். ஒருத்தர் ஸ்ரீரங்கத்துல இருக்காருன்னு இவர் சொல்லியிருக்காரே. திரும்பி அவர் அங்கேருந்து இங்க வந்தார். இங்க இருக்கிறவா விசாரிச்சா, எங்கேயோ போயிருந்தீரே, என்ன விசேஷம்? அப்ப அங்க சொன்னார், அங்க பார்த்தேன் வேதாந்தின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் மிகச்சிறந்த வாக்மியாக திகழ்கிறார். அப்பதான் இங்க இருக்கிறவா பார்த்தா, எம்பெருமானார் ரொம்ப நாளா திருத்தி பணி கொள்ளணும்னு ஆசைப்பட்டு இருக்காரு, அவர் போல் இருக்கே. திரும்ப அவர் இங்கேருந்து அங்க போனார். அவருக்கு இதே காரியம் போல் இருக்கு. அங்கேருந்து இங்க வருவார், இங்க இருந்து அங்க போறார், இதையே பண்ணிட்டு இருந்திருக்கார். திரும்ப அங்க போனார், இங்குத்தை வைபவங்களை எல்லாம் அங்கே சொன்னார். இப்படியே நடந்துட்டு இருக்கு. இங்க இருந்து புறப்பட்டு போனார் பராசர பட்டர். திருமலை அனந்தாழ்வானை துணை கொண்டு நேர வேதாந்தியினுடைய இருப்பிடம் சென்றார். என்னன்னு கேட்டா, நாங்க வேதாந்தியை பார்ப்பதற்காக வந்திருக்கிறோம். அங்க இருக்கிறவெல்லாம் கொல்லென சிரித்தார்கள். அப்படிலாம் சுலபமா அவரை பார்க்கவே முடியாது. இன்னும் ரொம்ப சாமானியர்னு நினைச்சுட்டீரா? அவரே எவ்வளவு பெரியவர் தெரியுமா? இல்ல அவரோட வாதம் பண்றதுக்கு வந்திருக்கோம். ஓ, இது வேற திட்டம் வச்சிருக்கீங்களா? பார்க்கவே முடியாதுங்கிறேன். எங்கிருந்து வாதம் பண்ணுவீர்கள்? அப்பத்தானே யார் பெரியவர்கள், சிறந்த வித்வான்கிறதெல்லாம் தெரியும் தான். அவர் ஏற்கனவே பலரோடும் வாதம் செய்து ரொம்ப உயர்ந்த இடத்துக்கு போயிட்டார். இப்பெல்லாம் அவர் வாதத்துக்கெல்லாம் தான் வரதே கிடையாது. அப்படி யாராவது அவரோட வாதம் புரிய வேண்டும்னு ஆசை கொண்டார்களாகில் அவர் என்ன தெரியுமா பண்றார், தனக்கு கீழே பல பேரை தயார் பண்ணி வச்சிருக்கார். அவ எத்தனை பேர் இருப்பா? இன்னும் ஒரு 4-5 பேர் இருப்பாளா? 400-500 பேர் இருப்பா. அவர்களை எல்லாம் வெற்றி பெற்று கொண்டு வந்தால் மட்டும்தான் நீங்க ஒரு மேட்சா ஜெயிச்சுட்டு தான் ஃபைனல் மேட்ச் ஆட முடியுமே தவிர, நான் முதல்ல நேரடியா ஃபைனல் மேட்சுக்கு வந்துடுறேன். இந்த 1 கோடி ரூபாய்னு ஒரு போட்டி நடத்துவா. ஒரு கேள்வியா நீங்க பதில் சொல்லிட்டே வரணும். கடைசியில 15வது கேள்விக்கு பதில் சொன்னா 1 கோடி ரூபாய் தரேன்னா நேரம் அந்த கேள்வியே கேட்டுடுங்களேன்னு கேட்க முடியுமா?
நீ வரிசையாத்தான் வந்தாகணும். அது நடுவில் நாங்கள் பேசுறது, நீ ஃப்ரெண்டுக்கு கால் பண்றது, நீ 50-50 கேட்கறது, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் எல்லாம் வச்சிருப்பா. அதெல்லாம் தாண்டித்தான் அந்த 15வது கேள்விக்கு போய் நீ பதில் சொன்னா தான் இப்போ ஏதோ 7 கோடியோ 2 கோடியோ போல் இருக்கு, அப்பெல்லாம் 1 கோடின்வா, அந்த 1 கோடி தருவா. நேர 15ஆம் கேள்வி எல்லாம் கேட்க முடியாது. அதை போல நீங்க அந்த 400-500 பேர்களை வெற்றி கொண்டுதான் மேலே செல்ல முடியும். பராசரவட்டர் மோவாய தடவரார். 400 பேர் இல்ல, 1000 பேரா இருந்தாலும் வெல்லும் திரள் இறையருளாலே நமக்கு வாய்த்திருக்கிறது. பிரச்சனை என்னன்னா அத்தனை சமயம் இல்லைங்கிறது தான் பிரச்சனை. எத்தனை பேரான வரட்டும் பார்த்து கொள்ளலாம், ஆனா நேரம் இருக்கணும் இல்லையோ. ஒருத்தனும் எவ்வளவு நாளை பிடிச்சுமான்னு தெரியாது. ஒருத்தனையும் வெற்றி பெற்று கொண்டு அடுத்துன்னு போயிட்டு இருந்தா நான் என்னைக்கு போய் வேதாந்தியை பார்ப்பது? அவரை பார்ப்பதற்கு வேறு ஏதேனும் வழி உண்டான்னு கேட்டார். உடனே அவள்லாம் சொன்னா, நன்ன வழி உண்டு, ஒரு வழி இருக்கு. தினந்தோறும் அன்னதானம் நடத்துகிறார், பல பேர்கள் வந்து சாப்பிடுகிறார்கள். அப்ப அவரே கண்காணிப்பதற்காக, மேற்பார்வைக்காக அவரே வருவார். எல்லாம் எப்படி சாப்பிட்டு இருக்கா, ஏதாவது வேணுமா, வயிறு நிரம்பியதா, இதெல்லாம் கேட்கறதுக்கு அவரே வருவார். அப்ப போனா அவரை பார்க்கலாம், ஆனா வாத பிரதிவாதங்கள் எல்லாம் அங்கே நிகழுமான்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். முதல்ல அவரை பார்ப்போம் அப்படின்னு தீர்மானித்துக் கொண்டு அந்த பந்தியிலே போய் அமர்ந்து கொண்டார். இலை பரிமாறப்பட்டது, தீர்த்தம் தரப்பட்டது. முதல்ல என்னென்ன சாதிக்கணுமோ வரிசையா சாதிச்சுட்டே வரா. எல்லாம் அதுல பொரியல் எல்லாம் சாய்ச்சாச்சு, கரியமுது சாய்ச்சாச்சு, பிரசாதம் சாதம் போட்டாச்சு, அதுக்கு மேலே நெய் ஊற்றியாச்சு, குழம்பெல்லாம் எடுத்துட்டு வரா. இவர் எது வந்தாலும் வேண்டாங்கிறார். எல்லாம் காலியாவே இருக்கு, எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சுட்டு இருக்கா. குழம்பு சாதம் சாப்பிட்டுட்டு இப்ப சாத்துமது சாதம், ரசம் சாதத்துக்கே எல்லாம் வந்தாச்சு. இவர் இலைய பார்த்தா காலியா இருக்கு. அவர் அப்படியே பார்த்துட்டே வந்தார் பாருங்கோ. இவரை பார்த்துட்டு ரொம்ப விசித்திரமானவரா இருக்காரு, சாப்பிடத்தான் வந்திருக்கார், பந்தியில உட்கார்ந்து இருக்கார், ஆனா இப்படியே அமர்ந்து கொண்டு இருக்கிறார், இலையே பார்த்துட்டு இருக்கார். இலையில பார்க்கறதுக்கு இலையில ஒண்ணுமே இல்லை, இலையத்தான் பார்க்கணும். ஒன்றுமே அவர் சாதித்துக் கொள்ளவில்லையே, பரிமாறிக்கொள்ளவில்லையே. என்ன திட்டம் வச்சிருப்பார்? பக்கத்துல போனார். ஏன் இதெல்லாம் உங்க வேண்டாமா, இது ஒண்ணுமே சாப்பிடலையேன்னு வேதாந்தி கேட்கிறார். நிமிர்ந்து பார்த்தார் பட்டர். ஓ, இவர் தான் வேதாந்தியா? இவரை பார்க்கறதுக்கு தான் அங்கிருந்து வந்திருக்கோம், இவரை பார்க்கறது தான் சிரமம்னு நமக்கு சொல்லப்பட்டது. இல்லை, எனக்கு இதெல்லாம் வேண்டாம், இந்த பிக்ஷைக்காக நான் வரவில்லைன்னார். நான் இந்த பிக்ஷைக்காக வரவில்லை. அப்ப வேற என்னதான் வேணும் உமக்குன்னு கேட்டார். உம்மை நேருக்கு நேராக கேட்கிறேன், என்னோடு வாதம் புரிய நீர் தயாரா? அந்த வாத பிக்ஷைக்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னார். அவர் கேட்டார், நீர் தான் ஸ்ரீரங்கத்திலேருந்து அந்த பராசர பட்டர்னு கேள்விப்பட்டிருக்கேன், அது நீர் தானான்னு கேட்டார். ஆமாம்னார். பெரிய வித்வான்னு ஏற்கனவே ஒருத்தர் சொல்லிட்டு போயிருக்காரோ இல்லையோ. அதுவும் நேருக்கு நேரா பல பேர் பார்க்கும் போது வாத பிக்ஷைக்காக வந்திருக்கேன், தர்க்க பிக்ஷைக்காக வந்திருக்கேன், நீர் தயாரான்னு கேட்டால் இப்ப முடியாத அந்த 400 பேரை போய் பார்த்துடுவான்னு சொன்னா சரியா இருக்காது. ஏன்னா நேருக்கு நேரம் கேட்டாச்சு. இப்போ நேருக்கு நேரம் கேட்டுட்டா மாட்டேன்னு மறுக்க முடியல அவரால். சரி, நாம் வாதம் செய்யலாம், வாரும்னு கூப்பிட்டுட்டார். உமக்கு என்ன தெரியும்னு அவர் கேட்டார். பட்டர் அழகா வார்த்தை சொன்னார், திருநெடுந்தாண்டக பாஷ்யம் தெரியும்னார். இது அவர் கேள்விப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா தமிழர்கள் நமக்கே தெரியாது திருநெடுந்தாண்டக பாஷ்யம்னா அப்படி ஒன்று இருக்கான்னு சுவாமி அப்படின்னு விடுவோம், நமக்கே தெரியாது. ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கே தெரியுமாங்கிறது சந்தேகம். அப்படி இருக்கிற ஒரு காலத்திலே திருநெடுந்தாண்டகம் ரொம்ப உயர்ந்த கிரந்தம். நம்மாழ்வாருடைய, திருமங்கை ஆழ்வாருடைய சரம பிரபந்தம்ங்கிற ஏத்தம் இருக்கிற திவ்ய பிரபந்தம். பெரிய திருமொழின்னு ஆரம்பிச்சார், திருநெடுந்தாண்டகம்னு முடித்தார். அது ரொம்ப ஆச்சரியமான கிரந்தம். இன்னைக்கு திருமலையப்பன் சந்நிதியிலே சேவிக்கிறார்கள்னு சொன்னா ஒரு பாட்டும் 2 தடவை சேவிப்பா. திருநெடுந்தாண்டகத்துக்கு அத்தனை வைபவம். 30 பாசுரங்கள் இருக்கிற திவ்ய பிரபந்தம். அதனுடைய அர்த்த விசேஷங்களை நன்னா தெரிஞ்சுட்டு இருக்கேன். எனக்கு திருநெடுந்தாண்டக பாஷ்யம் தெரியும்னார். வேதாந்தி பார்த்தார், இப்படி ஒரு பிரபந்தம் நான் கேள்விப்பட்டதே இல்லை. நானும் எத்தனையோ படிச்சுட்டு வந்திருக்கேன், காசியெல்லாம் போய் படித்து விட்டு வந்திருக்கிறேன், சகல சாஸ்திரங்களிலும் கரை கண்டவன் உலகமெல்லாம் கொண்டாடுகிறது. ஆனா இப்படி ஒரு பாஷ்யத்தை நான் கேள்விப்பட்டதே இல்லையே, அது என்னமா இருக்குமோ தெரியலையோ இல்லையோ, சொல்லித் தருகிறேன்னு சொல்லிட்டு அந்த நூலை துணையாக கொண்டு வேதாந்த கருத்துக்களை எல்லாம் எடுத்து எம்பி வேதாந்தியை வெற்றி கொண்டார் பராசர பட்டர். வேதாந்திக்கு நஞ்சியர்ங்கிற அழகான திருநாமம் சாற்றப்பட்டது. அவர் இவருடைய சீடராகவே சேர்ந்து கொண்டார். அத்தனை ஏத்தம் அந்த திருநெடுந்தாண்டகம்ங்கிற கிரந்தத்துக்கு உண்டு. பராசர பட்டர் வேதாந்தியை வெற்றி பெற்று வருகிறாருங்கிறது ஸ்ரீரங்கத்துல காட்டுத்தீ ஆட்டம் அந்த செய்தி பரவியது. எல்லாம் ரொம்ப ஆசையோடு வாசல்ல ஆரத்தி கழிப்பதற்காக வந்து சேர்ந்தார்கள். பராசர பட்டர் எழுந்தருளுகிறார். பின்னாடி கையை கட்டுண்டு மாதவாச்சாரியர், வேதாந்தி, நஞ்சியர் எழுந்தருளுகிறார். அத்தனை ஆனந்தத்தோடு அவர் குருவின் பின்னே தொடர்ந்து வருகிறார். எல்லாருக்கும் ஆச்சாரியனை பார்த்துட்டு பட்டரை சேவிச்சுட்டு அத்தனை ஆச்சரியம். எப்பேற்பட்டவரா இருக்கார் இந்த வேதாந்தி, அவரை பார்த்தாலே தெரிகிறது. ரூபமேவாஸ்யை மகிமானம் வியாச்சஷ்டேன்னு வேதம் சொல்றது. ஒருத்தரை பார்க்கும் போதே அவருடைய தன்மை, அவருடைய வடிவம், அவருடைய இயல்பு இதெல்லாம் பார்த்துட்டாலே
அவர் எப்பேற்பட்டவர்னு சில வியக்தி விசேஷங்களை நாம புரிந்து கொள்ளலாம்ங்கிறார். அந்த மாதிரி புரிஞ்சுக்கும்படியா இருக்கிறதுன்னு இருக்கோம். ஏன் ஒருத்தரை பத்தி நாம புரிஞ்சுக்கணும்னா 5 நிமிஷம் போறாதா? 2 வார்த்தை பேசினாலே தெரிந்து கொண்டு விடலாம் இல்லையா? அந்த மாதிரி இந்த வேதாந்தி நஞ்சியரை பார்த்தாலே அவர் எத்தனை சிறந்தவருங்கிறது நன்றாக தெரிகிறதே. அவரை வெற்றி பெற்று இன்னமும் பொலிவுடன் வருகின்ற பராசர பட்டர் என்னமாக வருகிறார் அப்படின்னு எல்லாரும் கைகூப்பி சேவித்தார்கள். ஸ்ரீரங்கநாதன் சந்நிதியில தயாரா காத்துருக்கார். நஞ்சியர் வேதாந்தி அழைச்சிட்டு பராசர பட்டர் வரப்போறார். அவருக்கு நாம் ஏதாவது பரிசு கொடுக்க வேண்டுமே. ஏற்கனவே பரிசு வேதாந்தி கிடைச்சுட்டார், இன்னொரு பரிசு நாம் தர வேண்டுமேன்னு ரங்கநாதன் நினைச்சிட்டார். பட்டரை பார்த்து சொல்றார், எந்த திருநெடுந்தாண்டக வைபவத்தினாலே நீர் வேதாந்தியை வெற்றி பெற்று கொண்டு வந்தீரோ அந்த திருநெடுந்தாண்டகம் தனி ஒரு உற்சவமாக திருவத்தியனோத்சவத்திலே பகல் 10 ராப்பத்து தொடங்கப்படுவதற்கு முன்பு உம்மை நினைவு கூறும் விதமாக, நீர் வேதாந்தியை வெற்றி பெற்றதை நினைவு கூறும் விதமாக அந்த பிரபந்தத்தை திருச்செவி சாற்றுவதற்காகவே தனிப்பட ஒரு நாள் நாம் உற்சவமாக நடத்தி கொள்ள போகிறோம் அப்படின்னு அதை பெரிய வரமாக கொடுத்தார். இன்றைக்கும் இந்த 2025 இறுதிக்கு வந்தாச்சு. இப்போ பகல் 10 முடிஞ்சு இன்றிலிருந்து ராப்பத்துங்கிறது தொடங்கப்படவிருக்கிறது. இந்த பகல் 10 உற்சவம் தொடங்கப்படுவதற்கு முந்தைய நாள் திருநெடுந்தாண்டக உற்சவம் ஸ்ரீரங்கத்திலே அனுட்டிக்கப்பட்டது. அந்த பாசுரங்களை சேவித்து அந்த பாசுரங்களினுடைய அர்த்தங்களை எல்லாம் நம்பெருமாள் திருமுன்பே அரையர் சுவாமிகள் விண்ணப்பிப்பார்கள். அது இன்றளவும் நடக்கிறது, நாளைக்கும் நடக்கும். அத்தனை ஏத்தம் திருநெடுந்தாண்டகத்திற்கு. அதுல தான் திருமங்கை ஆழ்வார் பாடுறார். முளைக்கதிரை குறுங்குடியுள் முகிலைன்னு தொடங்கி நடக்கிற பாசுரத்திலே அதுல கடைசியில சொல்றார், வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருகவென்னு மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாளேன்னு முடிகிறது. இந்த திருமங்கை ஆழ்வாராகட்டும், ஆழ்வார்களே பொதுவா பறவைகள்னு சொன்னா அவளுக்கு ரொம்ப வாஞ்சை. பறவைகளைத்தான் தூது அனுப்பிச்சுட்டே இருப்பா. இதைத்தான் ஆச்சாரியர்கள் ரொம்ப அழகா சொன்னா, ராமனாலே வானர ஜாதி வீறு பெற்றது, ஆழ்வார்களாலே பறவை இனம் வீறு பெற்றது. ராமனால வானரங்களுக்கு பெருமை, ஆழ்வார்களால பறவைகளுக்கு பெருமை. ஏன்னா இந்த பறவைகளை தான் நீங்க போய் சொல்லுங்க பகவான் கிட்ட, இங்க நான் படாத பாடுபட்டு இருக்கேன், என்னை எப்ப பார்க்க வராருன்னு கேளுங்கோ, என்கிட்ட அனுகிரகம் பண்ண சொல்லுங்கோ அப்படின்னு அந்த பறவைகளைத்தான் அனுப்பிச்சுட்டே இருப்பார். பொன்னுலகு பூமியெல்லாம் புள்ளினங்கட்கே வழங்கி என் இடரை மாலுக்கு இயம்புமென திருவாய்மொழி 100 பாடுறார். பொன்னுலகாளீரோ புவனி முழுதாளீரோ நன்னல புள்ளினங்காள் வினையாட்டிய ஆழ்வார் திருவாய்மொழியில பாடுற பாசுரம். அந்த பதிகத்துக்கு உண்டான அர்த்தத்தை சொல்றச்சே சொல்றார், பொன்னுலகு பூமி எல்லாம் புள்ளினங்கட்கே வழங்கி. இந்த பறவை இனத்தை பார்த்து ஆழ்வார் சொல்றார், உங்களுக்கு இந்த உலகத்தையே தரேன், நான் படுற கஷ்டத்தை போய் பகவானுக்கு போய் சொல்லிட்டு வாங்கோ. உடனே அந்த பறவை கேட்டது, உலகத்தையே தரேங்கிறீங்கன்னா எல்லாம் உம்மோட தானே அப்படின்னால், எல்லாம் என் பகவானுடையது, என் பகவான் எனக்கு அனுகிரகம் பண்ணிட்டார்னு சொன்னால் எல்லாம் உங்களுக்கு தானே தரப்போறேன். இப்போ சில பேர் இப்படி தான் இருப்பா, எனக்கு ஒரு 10,000 ரூபாய் தேவைப்படுறது அதை கொடுத்துருங்கோ. அவர் சொன்னார், கொடுப்பேன், அது எப்படி நீர் திருப்பி தருவீர்னு எப்படி நான் நம்புறதுன்னா, ஒரு பெரியவர் பேரை சொல்லி அவர்கிட்ட பேசியிருக்கேன், அவர் எனக்கு தரதா சொல்லியிருக்கார், அவர் கண்டிப்பா தரேன்னு சொல்லியிருக்கார், இப்ப பார்க்க முடியல வாங்கிக்க முடியும், அவரே சொல்லியிருக்காரா, அப்ப இந்த வச்சுக்கோ, அப்ப அவர்கிட்ட நீர் வாங்கி கொடுத்துருவீர் இல்லையா, அவர் நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர், அவரோட எடுத்துட்ட போட்டோ இருக்கு பாருங்க அப்படின்னு நான் காண்பிச்சுட்டேன். உடனே 10,000 ரூபாய் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சு, பணம் வரலையே நீங்க கேட்டா, இன்னும் அவர் தரல, நீங்க பாத்தீங்க, அவரை நானே பார்த்து நேரடியா கேட்கறேன் அப்படின்னு நேரம் போய் பார்த்தா, அந்த ஆள் உங்ககிட்ட வாங்கிட்டு போனா அவன் யாருன்னே எனக்கு தெரியாது. ஒரே வார்த்தையில முடிச்சுடுவார், நீ கொடுத்தன என்கிட்ட கேட்டுட்டா கொடுத்த, உன் பாடு அவர் பாடு. நடுவில் பல பேருக்கு ஒரு அலைபேசி அழைப்பு, வடதேசத்துலேருந்து யாரோ ஒருத்தர், யாருன்னு எனக்கு தெரியாது, என்னை தவிர இது எல்லாருக்கும் பண்ணியிருக்கா. பண்ணும்போது அவர் என்ன சொல்லியிருக்காரு, என்னன்னா தெரியும்னு சொல்லிட்டோம், யாரோ ஒருத்தர் ஒரு பெரிய சன்னியாசி உடம்பு முடியாத படுத்துட்டு இருக்கார், அவருடைய மருத்துவ தேவை, மருத்துவ செலவிற்கு பணம் தேவைப்படுகிறது, உடனடியாக அனுப்பி வையுங்கோள் அப்படின்னு அவர் கேட்டிருக்கார் பல பேர் இடத்துல. யாரை தெரியும்னா, நான் ஒரு சாதாரண நாடு, என் பேரை சொல்லி வச்சிருக்கார் எல்லா இடத்துலையும். சில பேர் ஃபோன் பண்ணி கேட்டா, நான் எதனா கொடுக்கறதா தான் நேரம் என்கிட்டயே கொடுத்துருவோம், நன்னா வாங்கிக்கிறேன், மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். யாரோ சொன்னார்னா நான் அதுக்கெல்லாம் பொறுப்பே ஆக மாட்டேன், எனக்கு அந்த பிள்ளை யாருன்னு கூட தெரியாது, முகத்தை கூட பார்த்தது கிடையாதுங்கிறது தான் நிஜம். பேரை சொன்னாருங்கிறதுக்காகலாம் நீங்களாக ஏதும் தந்து விடாதீர்கள். இது ரொம்ப நாள் ஓடிட்டு இருந்தது. ஆனா ஆச்சரியம் என்னன்னா, சொல்றவா அத்தனை பேரும் சொன்ன வார்த்தை, அந்த ஹிந்தி பேசும் ஒரு பிள்ளை அத்தனை அழகா அத்தனை தூய்மையாக சம்பிரதாய பாஷை பேசுகிறான். அந்த மாதிரி பேசுறதுக்கு இங்க ஆளே கிடையாது. இவர் கூட வந்து பார்த்தீங்க, அவருக்கும் வந்ததுங்கிற பல பேருக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. அது எங்கே இருந்து கான்டாக்ட்ஸ் எல்லாம் பிடிச்சார், எது பிடித்தார், அது வடதேசத்தில் இருக்கிறவாளுக்கும் ஃபோன் பண்றார், தென் தேசத்தில் இருக்கிறவாளுக்கும் ஃபோன் பண்றார். அது ஏதோ நரசிம்ம மந்திர்னு ஒன்று சொல்றாரு, அங்கே யாரோ படுத்துட்டு இருக்கா உடம்பு சரியில்லாத, அந்த மாதிரி ஒரு கோயிலும் கேள்விப்பட்டதில்லை, அந்த மாதிரி ஒரு சுவாமியும் கேள்விப்பட்டதில்லை. சொன்னது எதுக்காகன்னா, நம்ம பேரை சொல்லிட்டான்னா, அவர் பேரை சொல்லியிருக்காரு, சரி எதையாவது அனுப்பிச்சு வைப்போன்னு யாராவது பண்ணிட்டா நீங்களும் ஜாக்கிரதையா இருங்கோ, கொடுக்குறதா தான் நேரம் கொடுங்கோன்னு சொல்லியோ பார்த்துக்கலாம். அதனால இப்படி இருக்கிறதுனாலே யாரா இருந்தாலும் நம்ம அதை நம்பி கொடுத்துட்டோம். நம்ம என்ன சொல்லுவோம், நீர் நம்பி கொடுத்தா உமக்காச்சு அவருக்காச்சு, இதில் நான் பட்டுக்க மாட்டேன்,
இப்போ ஆழ்வார் சொல்லிட்டார், பொன்னுலக ஆளீரோ போனி முழுத ஆளீரோன்னா நம்ம உம்மோடது மாதிரி எல்லாம் கொடுத்துட்டு இருக்கேன்னா, பக்தர்களுக்கு அத்தனையும் அதீனப்படுத்தி வைத்திருக்கிறான் பகவான். அவனே எங்கள் வசம்னா இந்த படைப்புகளா எங்கள் வசம் இல்லாமல் போக போகிறது? பகவானே நம்ம வசம் வந்துட்டான். படைத்தவன் நம் வசம் என்றால் படைப்புகளும் நம் வசமாகின்றன, அத்தனையும் நம்முடையது. இப்படி யோசனை பண்ணி பாருங்க, வாழ்க்கையில கஷ்டமே இருக்காது. உலகமே என்னோடது தான் வச்சுக்கணும். இல்லை தனியாக இது என் வீடு, அது என் தெரு, அதெல்லாம் வேண்டவே வேண்டாம். இந்த உலகமே எனக்காகவே பகவான் படைத்தன் கையிலே கொடுத்திருக்கிறான் ஒருவன் உண்மையாக கருதுவானே ஆகில் அவன் அடைகின்ற மகிழ்ச்சி மட்டற்ற மகிழ்ச்சியாக அது இருக்கும். எல்லாம் யாதும் ஊரே யாவரும் கேளீருங்கிற அபிப்பிராயத்தோட வாழ்ந்துடணுன்ற அளவிலையும் அப்போ ஆழ்வார் அனுப்பினார். பறவை இனங்களுக்கு இதுதான் பெருமை, பறவை இனங்களினுடைய ஏத்தம். இப்போ திருமங்கையாழ்வார் விஷயத்துக்கு வருவோம். ஒரு கிளியை வளர்த்துன்னு இருக்கார். அதுக்கு அப்பப்போ பெருமானுடைய திருநாமங்களை எல்லாம் சொல்லி சொல்லி வளர்க்கிறார். சொன்னதை திரும்பச் சொல்லும் கிளிப்பிள்ளை, முன்னோர் மொழிந்த முறை தப்பாமல் கேட்டு பின்னோர்ந்து தாமதனை பேசாதே தம் நெஞ்சில் தோத்தினதே சொல்லி இது சுத்த உபதேச வரவாற்றதென்பர் மூர்க்கராவார். மணவாள மாமன்கள் உபதேச ரத்னமாலையில பாடுறார், முன்னோர் சொன்னதைத்தான் நாம சொல்ல வேண்டும். பெரியவர்கள் என்ன பேசி இருக்கிறார்களோ அதை கேட்டு அதையே தான் சொல்ல வேண்டும். இப்போ ஆதிசங்கர பகவத்பாதர், பகவத் ராமானுஜர், இந்த ரெண்டு பேருக்கு இடையில இருக்கிற ஒரு வேறுபாட்டை நான் காட்டுறேன். சங்கர பகவத்பாதர் அவர் அத்வைத மதத்தை வளர்த்தார். அவர் தன்னுடைய நூல்ல என்ன சொல்றார் அப்படின்னால், நான் அத்வைத்தத்தை போதிக்கிறேன், என் மனத்திற்கு சரி என்று பட்ட அர்த்தங்களை நான் சொல்லுகிறேன். இது அவருடைய கொள்கை. அவர் குறைச்சு சொல்லலை, அவர் என்ன சொன்னாரோ அதை சொல்லிட்டேன். என் மனத்திற்கு சரி என்று பட்ட விஷயங்களை நான் சொல்லவிருக்கிறேன், இதுதான் சித்தாந்தம் அப்படின்னு அவர் சொன்னார். ராமானுஜர் என்ன தெரியுமா சொன்னார்? பகவத் போதாயன கிருதாம் விஸ்தீர்ணாம் பிரம்மசூத்திர விருத்திம் பூர்வாச்சாரியாக சஞ்சிக்ஷிபு தன்மதானுசாரேண சூத்ராட்சராணி வியாக்கியாசியந்தே. பிரம்மசூத்திரம்னு ஒரு நூல், அது வேதாந்தத்தினுடைய உரை நூல், உபனிஷத்துக்களினுடைய உரை நூல். எதுன்னா அதற்கு பிரம்மசூத்திரம்னு பேரு. சூச்சனாத்து சூத்திரம், ரொம்ப பெரிய விஷயங்களை சுருக்கி சொல்லுகிற முறை இருக்கிறதே அதற்கு சூத்திரம்னு பேரு. திருக்குறளுக்கே அதைத்தானே பெருமையா சொல்றோம். பெரிய பெரிய விஷயங்களை எல்லாம், அரிய பெரிய அர்த்த விசேஷங்களை ஒரு குறளாக்கி கொடுத்திருக்கிறார் குறளாசிரியர். அதை போல சூத்திரம்னா பெரிய விஷயங்களை சின்னதா கொடுப்பா, அதுக்குதான் சூத்திரம்னு பேரு. பிரம்மசூத்திரம் அது என்னன்னு சொன்ன, வியாசராலே இயற்றப்பட்ட நூல். அது உபனிஷத்துக்களினுடைய கருத்துக்களை சொல்ல வந்த நூல், உபனிஷத்துக்களின் உரை அப்படின்னு அதை சொல்லணும். அந்த உரை நூலுக்கு பல உரை நூல்கள் பிறந்திருக்கின்றன. சங்கரர் ஒரு உரை நூல் இயற்றி இருக்கிறார், அதைத்தான் சாங்கர பாஷ்யம். ராமானுஜர் ஒரு உரை நூல் அருளி செய்திருக்கிறார், ஸ்ரீபாஷ்யம்னு கொண்டாடுகிறோம். இப்படி பல உரை நூல்கள் பிறந்திருக்கின்றன. அப்ப இப்படி புரிஞ்சுக்கோங்க, பிரம்மசூத்திரமே வேதாந்தத்தினுடைய காமெண்ட்ரி. அதற்கு இத்தனை காமெண்ட்ரிஸ் பிறந்திருக்கிறது, இத்தனை நூல்கள் பிறந்திருக்கிறது. அதில் சங்கரர் என்ன சொன்னார்? என் சித்தாந்தத்தை நான் சொல்றேன், என் மனத்திற்கு சரி என்று பட்ட விஷயங்களை நான் இங்கே முன்வைக்கிறேன் அப்படின்னார். ராமானுஜர் சொல்றச்சே சொன்னார், நான் நினைச்ச அர்த்தங்களை நான் சொல்ல போறது இல்லைன்னார். எனக்கு சரியின்பட்ட அர்த்தங்களை நான் சொல்ல போறது கிடையாது. அப்ப என்ன சொல்ல போகிறீர்? என் பெரியவர்கள் எதொன்றை இது சரி என்று நிர்ணயித்து சொல்லி வைத்திருக்கிறார்களோ அந்த அர்த்தங்களை நான் சொல்ல போறேன்னார். பகவத் போதாயன கிருதாம் விஸ்தீர்ணாம் பிரம்மசூத்திர விருத்திம் பூர்வாச்சாரியாக சஞ்சிக்ஷிபு தன்மதானுசாரேண சூத்ராட்சராணி வியாக்கியாசியந்தே. போதாயனருங்கிற பெரியவர், அந்த போதாயனருங்கிற பெரியவர் ஏற்கனவே ஒரு டீக்கை, ஒரு உரை பிரம்மசூத்திரத்துக்கு அவர் எழுதி இருக்கிறார். அதைத்தான் விருத்தி கிரந்தம்னு சொல்லுவார்கள். இது ரொம்ப சுவையான சரித்திரம். அது எங்கோ காஷ்மீரத்துல ஒரு ராஜாவினிடத்துல இருந்தது. காஷ்மீரத்துல கூட இல்லை, இன்றைய பாகிஸ்தானுடைய ஒரு பகுதியில, அங்கதான் சரஸ்வதி பண்டாரம்னு இருக்கு. அங்க ஒரு ராஜா இருக்கிறான். அங்கதான் ஒரே ஒரு பிரதி, அந்த போதாயனருடைய உரை நூல் அங்குதான் இருக்கிறது. ராமானுஜர் பார்த்தார், அந்த நூல் கிடைச்சாதான் நம்மளால ஸ்ரீபாஷ்யம் இயற்றவே முடியும். ஆனா அது எங்கோ இருக்கிறது, காஷ்மீரம் தாண்டி போக வேண்டும். அதனால என்ன, ஒரு தடவை போயிட்டு வந்துள்ளான்னு சீடர்களோட புறப்பட்டு அங்கே போனார். ராஜா நன்கு வரவேற்றான். ராஜா இடத்துல இவர் கேட்டார், அந்த புஸ்தகம் தர முடியுமான்னு கேட்டார். ஒரே ஒரு பிரதி தான் இருக்கு, திரும்ப பத்திரமா கொடுத்துருவீரான்னு அவன் கேட்டான். கண்டிப்பாக தந்து விடுவேன், நீ கவலை கொள்ள வேண்டாம். புஸ்தகத்தை வாங்கிட்டு போனார். அங்க இருக்கிற பல சமய அறிஞர்களுக்கெல்லாம் அது பிடிக்கல. நம்ம ராஜா ஏன் புஸ்தகத்தை கொடுத்தான்? இவர் புதுசா ஒரு மார்க்கத்தை உண்டு பண்ண போறாரா? ராமானுஜர் சொன்னார், ஏற்கனவே இருக்கிற மார்க்கத்தை வலுப்படுத்த போகிறேனே தவிர, இன்னும் வலிமையானதாக ஆக்க போகிறேனே தவிர, நான் புதுசா எதையும் கண்டுபிடிக்க போறதில்லை. இந்த மதம் என்ன புதிய மதம்னு, நவீனமான மதம் இதற்கு பெயரா? இது பன்னெடுங்கால மதம் தான், இது சனாதன தர்மம். அதனால நான் எதுவும் புதுசா பண்ண போறது இல்லைன்னு.
அவ பார்த்தா இல்லை இல்லை, இந்த நூல் இவர் கையிலேயே இருந்து அதை படித்து இவர் புதிதாக ஒரு உரை இயற்றினார்னு சொன்னால் அதனாலே நம்முடைய சமயங்களுக்கு பாதிப்பு வரக்கூடும்னு கருதியவர்கள் அதை நயவஞ்சகமாக அவரிடமிருந்து பறிக்க திட்டம் தீட்டி சில பேர்களை ஏவி அந்த புத்தகத்தை கொண்டு வரும்படி செய்து விட்டார்கள். களவாடி கொண்டு வந்து திரும்ப ராஜாவனிடத்தில் சொல்லிட்டு நூலகத்தில் வச்சுட்டா. பாத்தியா, பத்திரமா வச்சுக்கவே இல்லை, இந்த நூலினுடைய பிரதியை யாரோ ஒருத்தர் கொண்டு வந்து கொடுத்தா எங்கேயோ வழியில போட்டுட்டு போயிட்டாரு போல் இருக்குன்னு சொல்லிவிட்டார்கள். ராமானுஜருக்கு மிகுந்த வருத்தம், கைக்கு கிடைத்தது பிரயோஜனம் இல்லாமல் போயிடுத்தே, இவ்வளவு தூரம் வந்திருந்தும் ஏமாந்து போனோமேன்னு கவலை கொண்டார். சில நாள்கள் தான் புத்தகம் கையிலேயே இருந்திருக்கிறது. ரொம்ப கவலையுற்றார். பக்கத்துல கூரத்தாழ்வான் சொல்றார், எதற்காக தேவரீர் கவலைப்படுகிறது? அந்த கிரந்தத்தை ஒரு அக்ஷரம் விடாமல் முழுவதுமாக அடியேன் படித்து முடித்து விட்டேன்னார். படிச்சது ஆச்சரியம் கிடையாது சுவாமி, அதை வேணும்னா இங்கே வேணாலும் சொல்றேன், இல்லை ஸ்ரீரங்கத்துக்கு வந்து கேட்டாலும் சொல்றேன்னார். ராமானுஜர் ஆச்சரியமா கேட்டார், அந்த நூல் இருந்ததே கொஞ்ச காலம்தான், எப்படி படிக்க முடிந்தது? படித்ததை நினைவில் கொள்ளுகிற சாமர்த்தியம் உமக்கு இருக்கிறது, அது மெச்ச தகுந்தது, ஆனா கிடைச்ச குறைஞ்ச அவகாசத்துல எப்படி படித்தீர்? அவர் பதில் சொன்னார், பகல் வேளை முழுவதும் தேவரீருக்கு தொண்டுகள் புரிவேன், ராத்திரி நீர் படுத்துட்ட பிற்பாடு எனக்கு என்ன வேலை? அப்ப அந்த புஸ்தகத்தை படிக்க ஆரம்பிச்சு முடிச்சுட்டேன் என்னார். அதை இங்கே சொல்லவோ இரண்டாத்தின் நடுவிலே சொல்லவோன்னு கேட்டார். அதனால தான் ஸ்ரீபாஷ்யத்துக்கு என்ன பெருமை அப்படின்னால், கூரத்தாழ்வான் அந்த போதாயன விருத்தி கிரந்தத்தை மனப்பாடம் பண்ணிட்டார். ராமானுஜர் பிரம்மசூத்திரங்களுக்கு அருள் உரை செய்யும் போது, அர்த்தங்களை சொல்லும் போது அந்த போதாயன விருத்தி கிரந்தத்திலிருந்து இந்த சூத்திரத்திற்கு இந்த அர்த்தத்திற்கு இணங்கக்கூடிய பொருள் அந்த நூலிலிருந்து நீ சொல்லுன்னு கேட்பார். சீடர் உடனே அதை எடுத்து சொல்லுவார். அதை கேட்டுட்டு சரியான அர்த்தத்தை ராமானுஜர் சொல்லுவார். அதை கூரத்தாழ்வான் எழுதுவார். இப்படித்தான் ஸ்ரீபாஷ்யம்ங்கிற நூலே பிறந்தது. அதுல ராமானுஜர் தெள்ளத் தெளிவாக குறிப்பிடுகிற விஷயம், என் மனத்திற்குகந்த எனக்கு சரின்னு பட்ட அர்த்தங்களை நான் சொல்ல போவதே கிடையாது. இது எவ்வளவு அழகான பிரதிஜைன்னு பாருங்க. இது ரொம்ப அழகான பிரதிஜை. நான் யார் என் மனசுல பட்ட அர்த்த விசேஷங்களை சொல்லுவதற்கு? நம்முடைய நாதமுனிகள், நம்மாழ்வார் போன்ற பூர்வாச்சாரியர்கள், டங்கர், திரமிடர், குகதேவர், பாருச்சி, அதுக்கு மேல போதாயனர், இப்படி பெரிய பெரிய ஞானிகள் எல்லாம் எந்த அர்த்த விசேஷங்களை சொல்லி இருக்கிறார்களோ அதைத்தான் நான் சொல்ல போகிறேன்னார். அப்ப சிறந்த கிளி ராமானுஜர் தான். பேசினதையே பேசும் கிளி, சொன்னதையே திரும்பச் சொல்லும் கிளி. அப்படிப்பட்ட கிளியாக விளங்கக்கூடியவர்கள் நம்முடைய ஆச்சாரியர்கள். எல்லே இளம் கிளியேன்னு பாசுரம் இருக்கு. திருமங்கையாழ்வார் கிளி வளர்க்கிறார். பெருமாள் திருநாமங்களை சொல்றார். அவர் சோகமாக இருந்தாலும் திருநாமங்களை சொல்லும், அவர் சந்தோஷமாக இருந்தாலும் அந்த கிளி பெருமானுடைய திருநாமங்களை சொல்லி ஆழ்வாரை உகப்பிக்கும். அதனால ஆழ்வாருக்கு அத்தனை சந்தோஷம். வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருகவென்னு மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாளேன்னு ரொம்ப ஆச்சரியமான பாசுரம். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே எம்பார்னு ஆச்சாரியர், ராமானுஜருடைய அருமை சீடர். அவர் பெருமைகளை பலவாறாக நாம சொல்லிக்கொண்டே போகலாம். அவர் சந்நியாசி சிரேஷ்டர், மிகச்சிறந்த துறவி. ஏன் துறவரம் மேற்கொண்டாருங்கிறதே ரொம்ப சுவையான சரித்திரம். ராமானுஜருடைய சிறிய தாயார் பிள்ளை, சிறிய தாயார் சித்தி, சித்தியினுடைய பிள்ளை கோவிந்தர்னு அவருக்கு பெயர். திருமணம் ஆச்சுது. திருமணம் ஆச்சே, அவர் நல்ல இல்லறம் வாழ்ந்து வருகிறாரா அப்படின்னால் இல்லறம்னா என்னன்னே அவருக்கு தெரியாது. அவர் எப்படிப்பட்டவருங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். பல பெண்களோடு கூட அவர் மனைவியையும் நிற்க வைத்து விட்டால், இதுல நீர் கல்யாணம் பண்ணி கூட்டுன்னு வந்திருக்கிறேன், உங்க பொண்டாட்டி யாருன்னு கேட்டா எனக்கு தெரியாதுன்னு விடுவார். அதுதான் நிஜம். எனக்கு தெரியாது, இல்லை பெண்களா நிற்கிறா அவ்வளவுதான் தெரியும். என் மனைவி இதில் யாருன்னு எனக்கு தெரியலேன்னு சொல்ற அளவிற்குத்தான் அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் இடையிலான ஒரு புரிதல், அந்த அளவுக்கு தான் அவர்களுக்குள்ளே தொடர்பு. இப்படியே இருந்தால் குடும்பம் எப்படி நடக்கிறது? மேலே சத்சந்தானங்கள் எல்லாம் உண்டாக வேண்டும், அறம் செழிக்க வேண்டும். இது அம்மாவுக்கு பெரிய கவலையா போச்சு, கோவிந்தருடைய அம்மாவுக்கு. அவளும் சாடமாடையாக எத்தனையோ கோவிந்தருக்கு சொல்லி பார்த்து விட்டாள். கொஞ்சம் மனைவியோட ஊர் உலகம் எல்லாம் சுத்திட்டு வா, ஊர் உலகம் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாரு, அம்மா எவ்வளவு தாங்குகிறான் என்று பார், இங்க அழிச்சின் போ அங்க அழிச்சின் போ, வெளியில சுத்தி பார்க்க வேண்டாமா, சந்தோஷமாக இருக்க வேண்டாமான்னு எத்தனையோ சொல்லி பார்த்து விட்டாள். அவர் யார் பெண்டாட்டினே தெரியலேங்கிற அளவில் தான் இருந்து கொண்டே இருக்கிறார். இந்த புகார் ராமானுஜரிடத்திலே சொல்லப்பட்டது. எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. கணவன் மனைவி அவர்கள் சேர்ந்து வாழலைங்கிற விஷயம் ஒரு துறவிக்கு சொல்லப்பட்டது. இப்ப துறவி இதை சரி பண்ணி ஆகணும். அவரா இருந்தா நாமளா இருந்தா நாமளே எல்லாத்தையும் விட்டுட்டு துறவியா வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம். இப்ப இந்த பிரச்சனை, குடும்ப பிரச்சனையெல்லாம் நம்ம கிட்ட வரதான்னு கேட்டுருவோம். அவர் சொன்னார், நான் பார்த்து கொள்ளுகிறேன், கவலைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு சிறிய தாயாருக்கு ஆறுதல் சொல்லிட்டு கோவிந்தரை கூப்பிடுறார். கோவிந்தரே இங்க வாரம், இந்த கல்யாணம் எல்லாம் ஆச்சே, மனைவியோடு சௌக்கியமா இருந்துட்டு இருக்கீரா, நல்லபடியா குடும்பம் நடத்திட்டு இருக்கீரா அப்படின்னு கேட்டால், எல்லாம் சௌக்கியமா தானே இருக்கும், ஒன்றும் குறைவில்லை. இல்லை இல்லை, நான் சொல்றதை நன்னா கேட்டுக்கணும், என்னால் ரொம்ப வெளிப்படையாலாம் சொல்ல முடியாது, எத்தனை சொல்ல முடியுமோ அத்தனை சொல்லுவேன், நீர் புரிந்து கொள்ள வேண்டும், இன்றைய போது நீர் மனைவியுடன் தனித்திருக்க வேண்டும்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டார்.
சரி அப்படியே பண்ணிடுறேன், நீர் சொன்னா கேட்காத இருப்பேனா? உடனே ராமானுஜனும் சிறிய தாயாரை அழைத்தார். சொல்லி இருக்கிறேன், அப்படியே இருப்பதாக அவரும் சொல்லி இருக்கார், நீர் கவலைப்பட வேண்டாம். அடுத்த நாள் திரும்ப கூப்பிடுறார். கூப்பிட்டுட்டு கேட்கிறார், தனித்திருந்தாயோன்னார். அதுலதான் பிரச்சனைன்னார். அவர் தனித்திருக்க முடியலன்னார். ஏன் தனித்திருக்க முடியல, என்னாச்சு அப்படின்னா, இல்ல தனித்திருன்னு நீர் சொன்னீர், அவளோடு கூடத்தான் ஒரு அறையிலே நான் இருந்தேன். ஆனா எங்க பார்த்தாலும் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்தர்யாமி வெளியில பிரகாசிச்சுட்டு இருக்கார். எங்க பார்த்தாலும் எனக்கு பகவான் தான் தெரிகிறார். நீர் தனியாத்தான இரும்னு சொன்னீர், அங்கே தனிமையே இல்லை. உடையவர் கையை கூப்பிட்டார். நீ கிரகஸ்த தர்மத்திற்கு லாயக்கற்றவன், நீ சந்நியாச தர்மத்திற்கு ஏற்றவன், உடனடியாக துறவரம் மேற்கொள் என சாஸ்திரம் சொல்றது. ஒரு ஆசிரமத்திலும் இல்லாமல் ஒருவன் ஒரு நாளும் இருத்தல் கூடாதுங்கிறது. ஒன்னும் பிரம்மச்சாரினா பிரம்மச்சாரியாரு, இல்ல கிரகஸ்தன்னா கிரகஸ்தனாரு. வானப்பிரஸ்தாசிரமங்கிறது கலியுகத்துல கிடையாது. இல்ல சன்னியாசியாரு. இதுல ஏதாவது ஒன்றிலே ஒருவன் இருந்தே ஆக வேண்டும். இப்ப நீ எப்படி இருந்துட்டு இருக்க, கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி, இப்ப பிரம்மச்சாரியும் இல்ல கல்யாணம் பண்ணினவனாவும் இல்லை. இந்த தொந்தரவெல்லாம் வேண்டாம், நீ துறவரம் மேற்கொண்டு சொல்லிட்டார். பரம விரக்தர் துறவரம் மேற்கொண்டார். துறவரம் எல்லாம் அழுத்து இல்லையோ, ஆனா ஒரு நாள் அவர் அழுதுன்னு இருந்தார் எம்பார். ஏன் அழறியர்னா, இந்த துறவரம் மேற்கொண்டது தப்பு போல் இருக்கு, நல்லா கல்யாணம் பண்ணிட்டு குழந்தைகள்லாம் இருந்தா நன்னா இருந்திருக்கும்னார். இதுதானே வேண்டாங்கிறது. நீர் தான், நான் போய் நீர் தனித்திரும்னு சொன்னாலும் தனிமையே இல்லை, எங்க பார்த்தாலும் பெருமாள் தெரிகிறார்னு ஓடி வந்தது நீர் தான். இப்ப ஏன் கவலைப்படுறீர்னா, இல்ல எங்கேயோ உட்காந்துட்டு இருந்தேன் ஒரு இடத்துல, ஒரு சாதாரண தொழிலாளி தன் குழந்தைகளை எல்லாம் கூப்பிட்டு இருந்தான். காரிமாரா, ஷடகோபா, குருகூர் நம்பி அப்படின்னு எல்லாம் கூப்பிட்டு இருந்தான். இதை கேட்ட உடனே எனக்கு ஆசை வந்துடுத்து. நாமும் கல்யாணம் பண்ணி குழந்தைகளை பெற்றிருந்தோம்னால் இந்த மாதிரி பெருமானுடைய திருநாமங்களை வைத்து வாயார கூப்பிட்டு இருக்கலாமே. அந்த பாக்கியம் இல்லாத போச்சே. அப்பத்தான் சொன்னார்களாம், கவலையப்படாது. உடையவர் சொல்லிட்டார், உன்னுடைய அந்த குளப்பாத்திரம்னு சொல்லுவார். ஒரு டம்ளர் வச்சிருப்போம் பாருங்க, வாத்தியார் சுவாமி வீட்டுக்கு வந்தார்னா முதல்ல என்ன சொல்லுவார், ஒரு சொம்பு ராமானுசன் கொண்டு வாங்குவார். ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்திலே சின்னதா வச்சிருப்பா. ஒரு பிள்ளைக்கு பூணூல் போட்டோம்னா கூட தாத்தா பாட்டி அதை வாங்கி கொடுத்துருவா. சந்தியாவந்தனம் பண்றதுக்கு இதை வச்சுக்கோ, அது இருக்கும் வீட்டில். சந்தியாவந்தனம் பண்ணுமான்னு தெரியாது குழந்தைன்னு வச்சுக்கோங்க, அதை வாங்கி கொடுத்துருவா. அதுக்கு ராமானுசன் பேர் வச்சா. ஏன்னா இந்த எம்பாருடைய உள்ள கிடக்கை, எனக்கும் குழந்தை இருந்தா ராமானுஜன் பேர் வச்சிருப்பேன் இல்லையோன்னு ஆசைப்பட்டாரோ இல்லையோ, அது இனிமே நடக்காது. அதனால அதை விட்டுடும், அது ரூல் டவுட். அதனால இந்த பாத்திரத்துக்கு ராமானுஜன் பேரை வச்சுட்டா, எங்க ராமானுஜன் வச்சிருந்தேன் எங்க போச்சு, அந்த ராமானுஜனை கொண்டு வா, அந்த ராமானுஜனை பத்திரமாவை, ராமானுஜன்ல தீர்த்தம் கொண்டு வா. எவ்வளவு வாய்ப்பு ஏற்படுறது பாருங்க. திரும்ப திரும்ப எம்பெருமானாருடைய திருநாமத்தை உச்சரிப்பதற்கு வாய்ப்பு ஏற்படுகிறதுங்கிறதுக்காக அந்த பாத்திரத்துக்கு ராமானுஜன் பெயர் சூட்டப்பட்டு அதுவே சொல்லப்படுகிறது. இதெல்லாம் சிவவைஷ்ணவ சம்பிரதாயத்திலே ரொம்ப வசந்த விஷயங்கள். அதை போல கிளிக்கு ஏன் பெருமாந்தைய திருநாமங்களை சொல்லி வச்சிருப்பான்னா, நமக்கு சொல்லணுங்கிற எண்ணம் ஏற்படாத காலத்திலும் அது பெருமானுடைய திருநாமங்களை சொல்லும். நம்ம மூஞ்சியை பார்த்துட்டே இருக்குமா, சோகமா இருக்காரா அப்ப இந்த திருநாமங்கள்லாம் சொல்லணும், சந்தோஷமா இருக்காரா அப்ப இந்த திருநாமங்கள்லாம் சொல்லணும்னு அதை வகைப்படுத்தி வைத்துக் கொண்டு அது திருநாமங்களை சொல்லி நம்மை உயிர்ப்பிக்கிறது, நம்ம உயிரோடு இருப்பதற்கு காரணமாக ஆகின்றது. அதனால வளர்த்ததனால் பயன்பெற்றேன் வருகவென்ன வடக்கிளியை கைகூப்பி வணங்கினாளேன்னு வணங்குகிறார் பரகால நாயக்கியினுடைய தன்மையில் இருக்கிற திருமங்கை ஆழ்வார். ஏன்னா பரகால நாயக்கியினுடைய அம்மா சொன்னாலாம், எல்லாமே திருமங்கை ஆழ்வார் தான். அம்மாவும் அவர் தான், பரகால நாயக்கியும் அவர் தான், தோழியா இருந்து பாடுறதும் அவர் தான், தாமான தன்மையில பாடுறதும் அவர் தான். புரியுறா போல சொல்றாரு. திருமங்கை ஆழ்வார் பாடுறார், தன்னை கலியன் பரகாலன் நினைச்சிட்டு பாடுறாருன்னா அவராகவே இருந்து அவர் பாடுறாருன்னு அர்த்தம். சில பாட்டு எப்படி தெரியுமா பாடுவார், தன்னை தலைமகளாக நினைத்து கொண்டு பாடுவார். பகவானிடத்திலே ஒரு காமுற்ற பெருமானை அடைய வேண்டும்னு ஆசைப்படுகிற ஒரு பெண் பிள்ளையை போல நினைச்சுட்டு பாடுவார். அப்ப பரகால நாயக்கின்னு பேரு. இன்னும் சில சமயங்களிலே அந்த பரகால நாயக்கி படுற கஷ்டங்களை பார்த்துட்டு அவ அம்மா புலம்பரா போல அவரே பாடுவார். அந்த பரகால நாயக்கினுடைய நிலைமையை பேசுறா போல அந்த பரகால நாயக்கின் தோழி இருந்தா என்னென்ன பேசுவாளோ அதையும் அவரே பேசுவார். இப்படி 4 முகம் உண்டு நம்மாழ்வாருக்கும் திருமங்கை ஆழ்வாருக்கும் சொல்றச்சே, இவர்களும் 4 கடவுளை போலே அப்படின்வா. தாமான தன்மை, தோழியாகிற தன்மை, தலைமைகள் தன்மை, தாய்த்தன்மை என்ன இதெல்லாம் எடுத்துட்டு பாடுவா. அப்ப தாயார் சொல்றாளாம் அந்த கிளியை பார்த்துட்டு, பார் பரகால நாய்க்கு என்னமோ தெரியல, பகவானோடு ஊடல் போல் இருக்கிறது, அவன் வந்தான் அல்லன், அதனால ரொம்ப வருத்தமுத்து இருக்கிறான், நீ போய் பெருமாள் திருநாமங்களை சொல்லி அவளுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடு, ஒரு அமைதியை கொடுன்னு சொன்ன உடனே அந்த கிளி போய் பேசுகிறது என்று அந்த திருநெடுந்தாண்டகம் அமைந்திருக்கிறது. எல்லே இளங்கிளியே இன்னமுறங்குதியோ சில்லன் நழையன் மின் நங்கமீர் போதருகின்றேன் வல்லையும் கட்டுரைகள் பண்டே முன்வாயிருதும் வல்லியர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக. இந்த நானேதான் ஆயிடுகிற வார்த்தை இருக்கு பாருங்க, அதுதான் நாம் இருக்க வேண்டிய முறைகளை நமக்கு எடுத்து சொல்லுகிறது. எங்கே எந்த பிழை நடந்தாலும், எவர் பிழை செய்தாலும் நாம் அடுத்தவர்களை பழி சுமத்துவதை விட்டுவிட்டு அந்த குற்றத்திற்கு யானே காரணம் என்று இசைந்திடுகை, இதைத்தான் மேலான குணமாக காட்டுகிறார்கள். சாத்தியமான்னு சொல்லுங்க.
பண்ண தப்பையே அவன் ஒத்துக்கொள்ள மாட்டேன்னு என்கிறான். நான் என்ன சொல்லியிருக்கேன், அவர் தப்பு பண்ணியிருந்தா கூட அவரை சொல்லக்கூடாது, அது நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லணுங்கிற. கேட்கறதுக்கு நன்னா இருக்கும் சுவாமி. அப்படி அனுட்டித்து காட்டியவர் யாரேனும் உளரோ, அப்படி யாராவது நடந்துட்டு இருக்காளான்னா ஏன் இல்லை பரதன் இருக்கானேன்னு காண்பிச்சுட்டா. பரதனை போல பார்க்க முடியுமா ஒருத்தரை? ராமன் வனம் போன போது பரதன் ஊரிலேயே இல்லை. திரும்ப வந்த போது அவன் தெரிந்து கொண்டான், ஊரிலே தசரதன் அவர் மாண்டொழிந்தார், போய் சேர்ந்துட்டார். அண்ணா காட்டுக்கு போயிருக்கார், ஓன்னு கதறி அழுகிறான். இதற்கெல்லாம் யார் காரணம் என்று ஆராயத் தொடங்கினான். மனசு உள்ளே இருந்து சொல்றது மந்தர காரணம், மந்தர கூனிதான் காரணம், கூனிதான் காரணம். கூனை சிதைய உண்டவில் நிறத்தில் தெரித்தாய் கோவிந்தான்னு பாசுரம். உண்டை கொண்ட அரங்க ஓட்டு உள்மகிழ்ந்த நாதனூர், கெண்ட கொண்ட கோத மீது தேனுலாவு கூனி கூன், உண்டை கொண்ட அரங்க ஓட்டு உண்மகிழ்ந்த நாதனூர்னு பாசுரம் இருக்கு. ராமன் விளையாடினா ஒரே விளையாட்டு, அதுதான் பாவம். கண்ணன் அத்தனை விளையாட்டு, அத்தனை தீம்பு பண்ணியிருக்கார், எங்கேயும் பிரச்சனையில மாட்டின்றதே இல்லை. ராமன் விளையாடியது ஒரு சிறிய விளையாட்டு, இந்த உண்டவில்லுன்னு வரும். அதை வாங்கி மண்ணுருண்டையை எடுத்துட்டான். கல்லை வச்சு கூட அடிக்கிற, கல்லை வச்சு அடிச்சா கூட வலிக்கும்னு சொல்லலாம். ஒரு மண்ணுருண்டையை எடுத்துட்டு மண்ணை நல்லா ஜலம் போட்டு பிசைஞ்சு அதை நல்லா உருண்டையாக வைத்து கொண்டு அதை வச்சு அடிச்சிருக்கான். அது பட்டா என்ன ஆகும்னா அப்படியே தெரிச்சு தூள் தூளா கீழே விழும், அவ்வளவுதான். அதை எடுத்து கூனி முதுகில தெரிஞ்சோ தெரியாமலோ அடித்து விட்டான். அப்ப அவன் நினைச்சுட்டாளாம், என் முதுகிலே அடித்த உன்னை உன் முதுகிலே அடிக்காமல் நான் விடமாட்டேன்னு அப்பவே முடிவு பண்ணிவிட்டாளாம். இந்த விளையாட்டு வினையாகுங்கிறது அந்த வச்சனம் இதுல இருந்தா வந்தது போல் இருக்கு. கண்ணன் அத்தனை தீம்பு பண்ணியிருக்காரு. அதுதான் பிரச்சனையில மாட்டிக்கொள்ளாமல் தீமை செய்வது எப்படி அப்படின்னு கிளாஸ் எடுக்கணும்னா கண்ணன் கிட்டத்தான் போகணும். ஒரு சின்னதா ஏதாவது, அதான் அது ஒரு அம்மாஞ்சி பாவம், சின்னதா ஒரு விளையாட்டு விளையாடுத்து அதுல இத்தனை பிரச்சனையை சம்பாதிச்சுன்னு வந்திருக்கு. அதுதான் ராமன். அந்த சாமர்த்தியமே போராதுன்னு தெரிஞ்சு போச்சு இல்லையோ. அப்ப கூனிதான் காரணம் அப்படின்னு சொல்லப்பட்ட உடனே, கூனி காரணமா? உடனே சத்ருகுணன் தரத்தரன்னு இழுத்துன்னு வந்துட்டான், நைய புடைத்தான் அவளை. பரதன் கண்ணை தொடச்சுட்டே சொல்றான், அவதான் காரணம், ஆனா அவளை அடிக்காதே, ராமண்ணாக்கு தெரிஞ்சா நம்மளை கொன்றே போட்டு விடுவார், கண்ணா பின்னான்னு கத்துவார், ஒன்றும் பண்ணாத விட்டுடு. இன்னொன்னு சொல்றேன், எனக்கு என்னமோ அவ காரணம் இல்லைன்னு தோன்றுகிறதுன்னு தான் பரதன். சத்ருகுணன் கேட்டான், அவதான காரணம், அம்மா மனசை கெடுத்தது அவதானே, உன் தாயார் மனத்தை அவள் தான் கெடுத்து வைத்திருக்கிறாள். அவ வேலைக்காரி 1000 பேசுவா, எஜமானி அம்மாவுக்கு கேட்கணுங்கிற தேவை கிடையாது. நம்ம வீட்டு வேலைக்காரியா மாசம் மாசம் இந்த மாசம் ஒரு 50 ரூபா போட்டு கொடுக்கணும்னா உடனே எஜமானி அம்மா கேட்டு விடுறாள? நீங்க பாருங்க, சம்பளத்தை ஏற்றவே இல்லையம்மா, ஒரு 50 ரூபா போட்டு கொடுங்களேன், நீ பண்ற வேலைக்கு இதுவே அதிகம், போட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிடுவா. அப்படிலாம் காலம் இருந்தது. இப்போ அப்படிலாம் காலம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, கிடைக்கிறதே கஷ்டமா இருக்குங்கிற கேட்டா. அதனால கேட்டா என்ன கேட்கறாளோ கொடுத்துட வேண்டியதுதான். இருந்தாலும் உடனடியாக அப்படியே ஏற்றிண்டே போடுவாளான்னு, 500 ரூபா கேட்டாலும் எடுத்து கொடுத்துட போறாளா? அதெல்லாம் முடியாதுன்னுவா. அப்போ வேலை செய்யறவா கொஞ்சம் பதவி உயர்வோ சம்பள உயர்வோ கேட்டுட்டே தான் இருப்பா. தொழிலாளர்கள் கேட்கறான்னா உடனடியாக நிர்வாகம் அப்படியே, சரி நீங்கள் 500 கேட்டீங்களான்னு நான் 1500 தரேன்னு கொடுக்க போறதா? இப்போ செய்யாது. அந்த 500ஐயும் ரொம்ப பார்த்து பார்த்து எப்போ கொடுக்கலான்னு பார்த்து தான் கொடுப்பா. அவ கேட்டான்னா எங்க அம்மாவுக்கு எங்க போச்சு புத்தி? அப்ப யார் காரணம்? என் தாயார் தான் காரணம். சரி, அவள் தான் காரணம். அவள் என்ன பண்ணலாம்? இல்ல இல்ல அவளும் காரணம் இல்லை போல் இருக்கு. ஏன் அப்படி சொல்றீங்கன்னா, அது பெண் புத்தி, பிள்ளை பேர்ல இருக்கிற பாசம், இது வேணும் அது வேணும்னு கேட்டுட்டா. இந்த ராஜாவுக்கு எங்க போச்சு புத்தி? அவன் என்ன சொல்லணும்? அதெல்லாம் நீ கேட்கறது தப்பு, 2 வரம் தான் தரேன்னு சொன்னேனே தவிர இன்னின்ன வரம்னு ஒன்று நாம ஒன்றும் ஒப்பந்தம் போட்டு வச்சுக்கல. இந்த வரம் எனக்கு சம்மதம் கிடையாது, வேற ஏதாவது கேட்கறதா இருந்தா கேடு. உனக்கு எங்கேயாவது பெருசா உனக்கு தீவு மாதிரி ஏதாவது வாங்கி தரணுமா, தனி விமானம் வாங்கி தரணுமா, இல்லைன்னா ஃபார்ம் ஹவுஸ் வேணுமா, இந்த மாதிரி ஏதாவது கேட்டுப்போ நான் கொடுத்துட்டு போயிடுறேன். ராமனை காட்டுக்கு அனுப்புற பிசினஸ் எல்லாம் கிடையவே கிடையாதுன்னு சொல்லியிருக்கலாம் இல்லையோ? அப்ப அவன் பேர்ல தான் குற்றம், தசரதன் தான் குற்றவாளி. அப்புறம் பரதன் சொன்னான், இல்லடா சத்ருகுணா, தசரதனை கூட சொல்ல முடியாது, அவர் கொடுத்த வாக்கிற்காக இன்னுயிர் துறந்த வள்ளல், அவரை போய் சொல்ல முடியுமா? கொடுத்த வாக்கிற்காக உசிரியே விட்டுருக்கானே. அப்ப யாருன்னா காரணம்? ராமன் தான் காரணம். நிஜமா சொல்ல போனா ராமன் தான் காரணம். நான் ஏன் காட்டுக்கு போகணும்னு ஒரு மேஜையை தட்டுறா போல தட்டுட்டு கொஞ்சம் குரலை ஒசத்தி, நீ போறதுனா போ, நான் எங்கேயும் போக மாட்டேன், நீ கிளம்பு, 60,000 ஆண்டுகள் நன்னா ராஜ்ய பரிபாலனம் பண்ணி சுக்கித்திருந்தாய் அல்லவா, கொஞ்ச நாள் போய் வானப்பிரஸ்தாசிரமத்தையும் நடத்து போ, நான் பார்த்து கொள்ளுகிறேன், ஊர் மக்கள் எல்லாம் எனக்கு தான் சப்போர்ட்டு, மந்திரிகள் எனக்கு தான் சப்போர்ட்டு, நீயும் கையும் வேணும்னா எங்க வேணும்னா போங்கோன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம் இல்லையோ? ஒரு வார்த்தை நான் போக மாட்டேன்னு சொல்லியிருந்தா மொத்தமே முடிஞ்சு போயிருக்குமே. அப்ப ராமன் பேர்ல தான் தப்பு. அப்புறம் கண்ணை தொடச்சுட்டே சொல்றான், ராமனும் குற்றவாளி அல்லன். ஏன்னா என்னைக்கு அப்பா பேச்சு அவர் மீறி இருக்கார், இன்னைக்கு மீறுவதற்கு ந மந்தராயா நச்ச மாதுரஸ்யாக தோஷோன ராஜ்யோ நச்ச ராகவசிய, 4 பேரும் காரணம் இல்லைன்னு அடுத்து. மந்தர காரணம் கிடையாது, கைகேயி காரணம் கிடையாது, தசரதன் காரணம் கிடையாது, ராமன் காரணம் கிடையாது. சத்ருகுணன் மெதுவா வந்து முதுகுல கை வச்சுட்டு கேட்கறான், இப்படி யாருமே இல்லைன்னா யார்தான் நான் காரணம்னு கேட்டான். மத் பாபமேவாத்திர நிமித்தமாசீத்து வனப்பிரவேசே ரகுநந்தனசிய, நாம் பண்ணின பாவம் தான் காரணம், எங்க அண்ணா காட்டுக்கு போயிட்டார். பழைய தந்தல்ல போட்டுண்டான் பாருங்க,
தான் ஊர்லயே இல்லை, என்ன நடந்ததுன்னு தெரியாது, தாயார் பண்ணினதற்கு தான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். ஆனா அழகா சொல்லிட்டான், நான் பண்ண பாவம் காரணம், நானே தான் ஆயிடுக. இதுதான் அர்த்தம். நானே தான் ஆயிடுக ஒல்ல நீ போதாய் உனக்கென்ன வேருடைய எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்குள் தொட்டு தொட்டு பார்த்துக்கோன்னு அவர் ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேருடையை. உனக்குன்னு தனியாதனா ஒரு அனுபவம் இருக்கா, நீ வரலாம் வா அப்படின்னு கூப்பிட்டுருக்கா. இங்கே ஒரு சிறந்த ஐதிஹ்யம் உண்டு. கூறத்தாழ்வான் ராமானுஜருக்காக, நம்முடைய சம்பிரதாயத்துக்காக கண்ணிழந்த பெருந்தகை ராமானுஜர் மேல் நாட்டிற்கு, அதாவது கர்நாடக தேசத்திற்கு பயணம் செய்ய தொடங்கி அவர் தொண்டனூர் தாண்டி போயாச்சுன்னு வச்சுக்கோங்க. திருநாராயணபுரம் கிட்ட போயிட்டார். கூறத்தாழ்வான் கண்ணிழந்த நிலைமையில ஸ்ரீரங்கத்திலேயே வாழ்ந்து வருகிறார். ஒரு நாள் நினைச்சுட்டாராம், என்ன இப்போ வெளிக்கண்ணு தெரியலன்னா, வெளிப்பார்வை இல்லைன்னா என்ன, அகக்கண் கொண்டு ஸ்ரீரங்கநாதனை தரிசிப்போம், கோயிலுக்கு போவோம் அப்படின்னு கோயிலுக்கு போயிருக்கார். அப்ப அந்த கிருமிகண்ட சோழன் ஒரு சட்டம் போட்டிருந்தான். என்னன்னா, ராமானுஜருடைய அடியவர்கள் ஆரியப்படாள் வாசல்னு ஸ்ரீரங்கத்துல உண்டு. இன்னைக்கு போனாலும் ஸ்ரீரங்கத்துல பார்க்கலாம். அந்த வாசலை தாண்டி ராமானுஜருடைய பக்தர்களுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு ஒரு சட்டம் போட்டு அங்க பெரிய பலகையும் மாட்டி வச்சிருந்தா. அதுல எழுதப்பட்டிருந்தது, இந்த வாசல் தாண்டி ராமானுஜருடைய சேவகர்களுக்கு அடியவர்களுக்கு அனுமதி இல்லை. இவருக்கு தான் கண்ணு தெரியலையே. போயிருந்தார், அங்க போய் நிக்கிறார். பெருமாளை சேவிக்கலாம்னா வாயில் காப்பவர்களை போல 2 பேர் அங்க போட்டிருக்கான். அவ அப்படியே அந்த கையில ஈட்டியை பிடிச்சிட்டு இருக்கா பாருங்க, அதை போட்டு அப்படியே அவரை தடுத்துட்டா, ஒரு கிராஸ் போட்டுட்டா, போகக்கூடாதுன்னு. பக்கத்துல இருக்கிறவர் சொன்னார், கூறத்தாழ்வான், எல்லாம் எங்களுக்கு தெரியும், இல்ல இவர் தானே போய் சோழ சபைக்கு போனார், இவர் தானே கண்ணிழந்து வந்தவர், ராமானுஜருடைய சேவகர் தானே, உள்ள போகக்கூடாது, பலகையில் என்ன எழுதியிருக்கு பார்த்து அவருக்கு சொல்லும் அப்படின்னு கூட வந்தவரை பார்த்து சொல்றார். அவர் படிக்கிறார், ராமானுஜருடைய அடியவர்களுக்கு இதற்கு மேல் செல்ல அனுமதி இல்லை அப்படின்னு. கூறத்தாழ்வான் சிரிச்சுட்டு, அப்படியா சரி அப்படின்ட்டு அப்படி திரும்ப பார்த்தார். அப்பதான் இன்னொருத்தன் சொல்றான், இந்த வாயில் காப்பவர்களாட்டம் 2 பேர் நிற்கிறாளே, அதுல ஒருத்தன் சொல்றான், பரவாயில்ல இவரை விட்டுடலாம், பாவம் கண்ணெல்லாம் இழந்து நிற்கிறார், யாருக்கு தெரிய போறது, இந்த நாள் போல ஒன்றும் பெரிய கூட்டம் எல்லாம் அந்த நாளில் ஒன்றும் பெருசா கிடையாது, போனா வந்துட போறார், என்ன பெரிய இது, யார் இதெல்லாம் விசாரிக்க போறா, அவர் ரொம்ப நல்லவர், அவர் அனுப்பலான்னா. அவர் ஆத்ம குணத்துல அவருக்கு நிகரானவர் ஒருத்தர் கிடையவே கிடையாது. நிறைய அவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், ரொம்ப சிறந்தவர், போனா போட்டு அவர் சேவிச்சுட்டு தான் வரட்டுமே அப்படின்ன உடனே எதிர்க்கிற மனசும் கொஞ்சம் இழக ஆரம்பித்தது. சரி அப்படித்தான் சொல்றான், இந்த போயிட்டு தான் வரட்டுமே, சரி பரவாயில்ல, ராமானுஜர் அடியவர்களுக்கு அனுமதி, நன்னா கேட்டுக்கோங்க, ராமானுஜர் அடியவர்களுக்கு அனுமதி இல்லை, ஆனா நீர் போயிட்டு வாரும்னா. அவர் உடனே சொன்னார், நான் போகமாட்டேன்னார். இப்ப நான் போனேன்னா எனக்கு ராமானுஜ சம்பந்தம் இல்லைன்னு ஆயிடும்னார். ராமானுஜருடைய அடியவர்களுக்கு உள்ளே போக அனுமதி இல்லைன்னு சொன்னா நான் போகக்கூடாது. போனா என்ன அர்த்தம், இவர் போனார், ராமானுஜனுடைய சம்பந்தம் இருக்கிறவர்களுக்கு அனுமதி இல்லை, இவர் போயிட்டு வந்தார்னா இவருக்கு ராமானுஜ சம்பந்தம் இல்லைன்னு தானே அர்த்தமாயிடும். எனக்கு பகவத் தரிசனத்தை காட்டிலும் ராமானுஜ சம்பந்தம் தான் எனக்கு உயர்ந்ததுன்னுட்டார். எனக்கு பெருமாள் சேவை கிடைக்கலன்னா போறது, நான் எம்பெருமானாருடைய அருமை சீடன், அவருக்கு ஆட்பட்டவன்கிற பெருமையே எனக்கு போதுமானதுன்னு சொல்லி திரும்பிட்டார். அதுதான் உனக்கென்ன வேறுடைய. இந்த இடத்துல அந்த ஐதிஹ்யத்தை காட்டுறா. உனக்குன்னு தனியா ஏதாவது அனுபவம் வச்சுட்டு இருக்கியா நீ அப்படின்னு வெளியில இருக்கிறவா கேட்கிறா. இப்ப இவர் உள்ள போய் சேவிச்சிருந்தாருன்னா அது தனியான அனுபவம் ஆயிடுறதோ இல்லையோ, ராமானுஜர் இடத்திலிருந்து வேறுபட்டவராக ஆகிவிடுறாரோ இல்லையோ, அதனால் அது தனக்கு வேண்டாம்னு அறுதியிட்ட பெருந்தகை. உனக்கென்ன வேருடைய எல்லாரும் போந்தாரோ போந்தாரோ போந்தெண்ணிக்குள் வல்லான வல்லான மாத்தார மாத்தழிக்க வல்லானை மாயனை பாடு என்று சொல்லப்படுகின்ற பாசுரம் ரொம்ப ஆச்சரியமா ஸ்ரீவைஷ்ணவ லட்சணங்களை எடுத்து சொல்லுகிற பாசுரம். இன்னும் நிறைய இந்த சந்தர்ப்பத்திலே ஸ்ரீவைஷ்ணவ அடியவர்களுடைய பெருமை பலவாறாக பேசப்படுகிறது. அதை வருகிற நாள்களிலே அனுபவிக்க பிராப்தம். இன்றைக்கு வைகுண்ட ஏகாதசி நன்னாள், நம்மாழ்வார் பரமபதம் புகுந்த நாள். அதனால அதை பற்றியும் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன், காத்தாலையும் முடிச்சு அதே தான் அங்கே சொல்லிட்டு வந்தேன். வைகுண்ட ஏகாதசியை பற்றி சொல்லணும்னு நினச்சேன், சொல்கிறதுக்கு இன்னைக்கு வாய்ப்பு கிடைக்கல, நாளைக்கு சொல்கிறேன். அங்கு எதை சொன்னேனோ அதையும் இங்கே சொல்லுகிறேன், நாளைக்கு சொல்லுகிறேன்னு சொல்கிறேன். நாளை கார்த்தால் அங்கு எதை சொல்வேனோ அதை நாளை சாயங்காலம் இந்த கோஷ்டியிலே இங்கே விண்ணப்பிக்கிறேன் என்று சொல்லி இன்றைய பாசுரத்தை அனைவரும் சேர்ந்து அனுசந்திக்க பிரார்த்தித்துக் கொண்டு நாளை சந்திக்கிறேன் என்று சொல்லி அமைகிறேன் அடியேன். நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு உபன்யாசம், இனிமேல் 5 மணிக்கு உபன்யாசம் மாலை. என்ன பாட்டு? எல்லே இளங்கிளியே இன்னமுறங்குதியோ சில்லன் நடையேன் மின் நங்கமீர் போதருகின்றேன் வல்லையுன் கட்டுரைகள் பண்டே முன்வாயெரிதும் வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக வல்ல நீ போதாய் உனக்கென்ன வேருடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்குள் வல்லான கொன்னான மாத்தார மாத்தடிக்க வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய். ஸ்ரீமத்தியை விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேத்தவே நந்த நந்தன சுந்தரியை கோதாயை நித்யமங்கலம். ஸ்ரீமதே ரம்யஜாமா திருமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம்.